ஹலோ கிளாஸ் 12 வெல்கம் பேக் டு கான்செப்ட் கேப்சியூல். நான் உங்கள் விக்கி. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் லெசனை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, நேற்று ஒரு சின்ன பிரேக் எடுத்திருந்தேன். இன்றைக்கி வந்து லெசனை கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி வந்து 4th லெக்சர் பார்க்க போகிறோம். மோஷனல் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். ஓகே, மோஷனல் இஎம்எஃப் எப்படி க்ரியேட் ஆகுதுங்கிறத பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இதை பற்றி எதுவும் தெரியலாம், பயப்படாதீங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, எப்படிலாம் டைரெக்ஷன் வருது எல்லாமே டீட்டெயிலாக பார்ப்போம், கவலைப்படாதீங்க. அது இன்றைக்கே நியூமெரிக்கல்ஸ் தான் பார்ப்போம். அண்ட் இது ஆக்சுவலாக ரொம்ப சின்ன டாப்பிக்காக என்சிஆர்டியில் கொடுத்துருக்காங்க. பட் காம்படேட்டிவ் எக்ஸாமில் இது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். ஓகே, ஸோ ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஆக்சுவலாக. ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ என்சிஆர்டி படி இன்றைக்கி லெக்சர் முடிஞ்சிடும். ஓகே, நாளைக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் அண்ட் இதில் வேரியஸ் கேசஸ் அதெல்லாம் வந்து நாளைக்கு இன்னொரு வீடியோ போட்டு நியூமெரிக்கல்ஸ் எடுக்கலாம். சரியா? ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி வந்து 75% போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, அண்ட் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டை ப்ராப்பராக அப்டேட்டாக இருக்குது. ப்ளீஸ் ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள். சில பேருக்கு தெரியல ப்ளேலிஸ்ட் எப்படி பார்க்குறதுன்னு தெரியல. ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இப்போதைக்கு நான் வேறு எந்த கிளாஸஸுமே எடுக்கல, 12th மட்டும் தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ரொம்ப நீட்டாக லெசன் பை லெசன் ப்ளேலிஸ்ட்டு அரேஞ்ச் ஆகிருக்கு. நீங்கள் செக் பண்ணிங்கன்னா எல்லா லெக்சர்ஸும் கிடச்சிரும். அண்ட் நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் டெலிகிராம் குரூப்போட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஓகே, நீங்கள் வந்து டெலிகிராமில் ஜாயின் பண்ணிவிட்டு நோட்ஸ் என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாமே டெலிகிராமில் இருக்குது. இது ஒரு லைப்ரரி மாதிரி இல்லாத நோட்ஸே கிடையாது. ஓகே, கொஷின் பேங்க்லேருந்து ஆஸ்வெல் அந்த மாதிரி மேஜர் புக்ஸு எல்லாமே இதில் இருக்குது. சரியா? ஸோ எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம், சின்ன ரிவிஷன். ஓகே, ரிவிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நான் ரிவிஷன் வந்து சும்மா பண்ணல, இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகே, நான் ஃபஸ்ட்டெல்லாம் மோட்டிவேஷன் கோட் போட்டுட்டு அப்புறம் ஆரம்பிப்பேன். பட் ஆனால் இப்போ அது போடாமல் நான் ரிவிஷன் கொண்டு வந்ததுக்கு காரணம்னா நீங்கள் ரிவிஷன் பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால் அந்த பழக்கத்தை நான் கொண்டு வரேன். சரியா? ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் லெசன் ஸ்டார்டிங்லேருந்து ஃபேரடேஸ் லாலேருந்து ஆரம்பித்தோம். ஓகே, ஏன்னா இவர் தான் அதோட முக்கியமான ஒரு ரோல் கொடுத்தவர். ஓகே, ஃபேரடேஸ் லா என்ன சொன்னாருனாக்கா, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்து வச்சுருக்கேன் நான் இந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் ஒரு கண்டக்டர் வச்சுட்டேன். ஓகே, இந்த இடத்துல ஒரு கண்டக்டர், ஒரு க்ளோஸ்ட் கண்டக்டரோ இல்லை ஏதோ ஒரு கண்டக்டர் வச்சுட்டேன். ஓகே, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் போயிட்டுருக்கு, கண்டக்டரை அதுக்குள்ளே வச்சுட்டேன். ஓகே, இப்போ ஒருவேளை நான் என்னோடய மேக்னெட்டிக் ஃபீல்டை வேரி பண்ணேன்னா எனக்கு வந்து ஃப்ளக்ஸோட வேரியேஷன் இருக்கும். ஓகே, ஸோ அதனால் எப்போல்லாம் எனக்கு ஃப்ளக்ஸ் வேரி ஆகும், ஃப்ளக்ஸ் என்னென்னு தெரியும்ல உங்களுக்கு. ஃப்ளக்ஸுக்கு ஒரு சின்ன ஃபார்மில் இருக்குது, BA cos θ. கரெக்டாக? ஸோ எப்போல்லாம் என் மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆகுது என் ஃப்ளக்ஸ் வேரி ஆகும். எப்போல்லாம் என் ஏரியா வேரி ஆகுது என் ஃப்ளக்ஸ் வேரி ஆகும். எப்போல்லாம் θ வேரி ஆகுது என் ஃப்ளக்ஸ் வேரி ஆகும். சரியா? ஸோ ஃப்ளக்ஸ் வேரி ஆகிறதுனால என்னென்னு கேட்டாக்கா, ஃப்ளக்ஸ் வேரி ஆச்சுனாக்கா எனக்கு இன்டியூஸ்ட் இஎம்எஃப் க்ரியேட் ஆகும். இன்டியூஸ்ட் இஎம்எஃப்னால் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பேட்டரி மாதிரி. இப்போ நான் ஒரு அயன் ரோடு எடுத்தேன்னா அது வந்து ஒரு பேட்டரி கன்வெர்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இன்டியூஸ் இஎம்எஃப் க்ரியேட் ஆச்சு. இன்டியூஸ் இஎம்எஃப் எப்பப்பெல்லாம் வந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து வேரி பண்ணோம். செகண்டு ஏரியா வேரி பண்ணும். தேர்டு ஆங்கிள், எப்படி வந்து ஆங்கிளை ப்ளேஸ் பண்ணியிருக்கிறதுன்றத வச்சு நமக்கு ஃபீல்டு வேரி ஆச்சு. ஸோ இப்படிலாம் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்டியூஸ் இஎம்எஃப் கிடச்சிது. ஓகே, ஸோ அதோட வேரியேஷன் தான் பார்த்தோம். அப்புறம் லென்ஸ்லாம் வந்தார். லென்ஸ்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணோம், டைரெக்ஷன் கண்டுபிடிச்சோம். ஓகே, லென்ஸில் வச்சு என்ன பண்ணோம், டைரெக்ஷன் ஆஃப் த ஃபீல்டு கண்டுபிடிச்சோம். எப்படி? லென்ஸில் என்ன சொல்லுது, ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டில். ஓகே, இப்போ ஒரு வேளை என் ஃப்ளக்ஸ் அதிகமாகுதுனாக்கா என்னோடய இன்டியூஸ் இஎம்எஃபோட டைரெக்ஷன் எப்படி இருக்கும்னா, அதை கம்மி பண்ணுற மாதிரி இன்டியூஸ் இஎம்எஃப்பில் வர கரண்ட்டோட டைரெக்ஷன் இருக்கும். ஓகே, இன்டியூஸ் கரண்ட்டுன்னு சொல்லாமல் இன்டியூஸ் கரண்ட்டோட டைரெக்ஷன் எப்படி இருக்கும்னாக்கா என்னோடய ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். என்னோடய எக்ஸ்டர்னல் ஃபீல்டை, அதாவது என்னோடய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை குறைக்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஓகே, இன்றைக்கி வந்து இந்த டாப்பிக்கோட ஒரு அட்வான்ஸ் டாபிக் போகிறோம், மோஷனல் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ இது என்ன சொல்லுதுன்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். ஸோ மோஷனல் இஎம்எஃப் என்ன சொல்லுதுனாக்கா, இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டேன்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணிட்டேன். ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இப்படி பேப்பருக்குள்ளே போய்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ எப்படியோ ஒன்று போது இந்த இடத்துல ஃபுல்லாக மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் என்ன பண்ணிட்டேன், நான் ஒரு அயன் ராட் எடுத்துட்டேன். ஓகே, அந்த அயன் ராட் என்ன பண்ணுறேன், இங்கே வச்சுருக்கேன். ஓகே, இது வந்து ஒரு கண்டக்டிங் வயர்னு வச்சுக்கலாம். ஓகே, இந்த அயன் ராட் ஒரு கண்டக்டிங் வயர். ஓகே, இவ்வளோ நேரம் என்னென்ன பார்த்தோம், நம்ம எப்போல்லாம் வந்து இன்டியூஸ் இஎம்எஃப் க்ரியேட் பண்ணோம்னாக்கா ஒன்று நம்ம வந்து ஏரியாவை வேரி பண்ணுவோம், இல்லாட்டி மேக்னெட்டிக் ஃபீல்டை வேரி பண்ணுவோம், இல்லை அந்த ஆங்கிள், ரொட்டேஷன் ஆங்கிளை வேரி பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த அயன் ராடை, ஓகே, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் இப்படி வச்சுட்டு ஜஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா, நல்லா பாருங்கள், இந்த அயன் ராடை நான் இப்படி பண்ண போகிறேன்.
ஓகே. ஸோ என்ன பண்ண போகிறேன், ஒரு வெலாசிட்டி வீல வந்து இதை வந்து நான் இப்படி மூவ் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ இப்படி ஒரு வெலாசிட்டி வீல மூவ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். சரியா? ஸோ சிம்பிள், ஒன்றும் இல்லை. வெயிட் அ மினிட், ரொம்ப கிளியராக சொல்கிறேன். வெயிட் அ மினிட். ஸோ என்ன ஆகும்னு பாருங்கள், இது வேறு ஒன்று. வெயிட் அ மினிட். சூப்பர். ஓகே. ஸோ பாருங்கள், இப்போ என்ன ஆகுது, நான் இதை இப்படி ஒரு மேஜிக் பண்ண போகிறேன். இப்படி இந்த ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு வெலாசிட்டியில் நான் இந்த பக்கம் தள்ளி விட்றப்ப என்ன ஆகும்னாக்கா, ரொம்ப சிம்பிள். ஐ கேவ் லைக் திஸ். பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுச்சு, பேட்ரி ஆகிடுச்சு. ஸோ என்ன சொன்னேன், ஒரு கண்டக்டிங் ஒயர் எடுத்தேன். ஓகே. அந்த ஒயரை நான் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு மோஷன் கொடுத்தேன். ஒரு வெலாசிட்டியில் வந்து போகிற மாதிரி பண்ணேன். அப்படி போகிற மாதிரி பண்ண ஆட்டோமேட்டிக்காக இது என்ன ஆகிடுச்சு, எனக்கு ஒரு பேட்ரி கிடச்சிடுச்சு. ஓகே. அதான் இன்றைக்கி கான்செப்ட். சரியா? ஸோ இதுதான் இன்றைக்கி, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ அந்த மேட்ச் எப்படி நடந்துச்சுன்றதை இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம ரிசர்ச் பண்ண போகிறோம். இன்றைக்கி ஃபுல்லாக அதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். சரியா? ஸோ ரொம்ப சிம்பிள், நம்ம டாபிக் ஆரம்பிச்சிடலாம். ஓகே கைஸ், டாபிக் எழுதிக்கோங்க. மோஷனல் எலக்ட்ரோமேட்டிக் ஃபோர்ஸ். ஓகே. அதாவது மோஷனால் வர இஎம்எஃபோட சேஞ்ச். ஓகே. ஸோ இது எப்படி இது மாறுச்சு, ஸோ பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு எடுத்துட்டேன். ஓகே. உங்கள் என்சிஆர்டியில் ஒரு சின்ன கேஸ் மட்டும் தான்டா இருக்குது. ஓகே. உங்கள் என்சிஆர்டியில் என்ன கேஸ் இருக்குனாக்கா, உங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்டு, உங்கள் கண்டக்டரோட லென்த் அண்ட் நீங்கள் கொடுக்குற வெலாசிட்டி, ஓகே, மூணுமே பர்பண்டிகுலராக இருக்கும். அதான் மியூச்சுவலி பர்பண்டிகுலர் டு ஈச் அதர். எதுனா மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே. லெட் அஸ் அஸ்யூம் திஸ் இஸ் அவர் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே. மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து பேப்பருக்குள்ளே கொடுத்துருக்கேன். அண்ட் என் கரண்ட், அந்த கண்டக்டரை வந்து நான் இப்படி வச்சுருக்கேன். ஓகே. நல்லா பாருங்கள், கரண்ட்டோட லென்த் இப்படி இருக்குது. ஓகே. மேக்னெட்டிக் ஃபீல்டு பேப்பருக்குள்ளே போகுது. ஓகே. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுச்சு, மேக்னெட்டிக் ஃபீல்டும் அந்த கண்டக்டரோட லென்த்து பர்பண்டிகுலர் டு ஈச் அதர். கரெக்டாக? உங்களுக்கு வந்து ஒரு வாட்டி நான் இப்போ இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு என் கையை வச்சு காமிக்கிறேன். ஓகே. அடுத்து என்ன பண்ணுறோம், நம்ம இந்த கண்டக்டரை இந்த வெலாசிட்டி கொடுத்து இழுக்கிறோம். ஓகே. இந்த டைரெக்ஷனில் இதை வந்து வெலாசிட்டி கொடுத்து இழுக்கிறோம். ஓகே. என்ன பண்ணுறோம், மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் வெலாசிட்டிக்கும் நடுவில் பர்பண்டிகுலர். ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உள்ளே போகுது, வெலாசிட்டி இப்படி போகுது. ஸோ ரெண்டும் பர்பண்டிகுலர். ஓகே. நான் உங்களுக்கு பெட்டர் என் கை வச்சு காமிக்கிறேன். வெயிட் அ மினிட். ஸோ பாருங்கள் என்ன ஆச்சுன்ட்டு, என் கண்டக்டர் இப்படி வச்சுருக்கேன். ஓகே. என் மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ளே போகுது. மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் கண்டக்டருக்கும் நடுவில் எவ்வளோ ஆங்கிள் இருக்குது பாருங்கள், 90 டிகிரி இருக்குது. கரெக்டாக? மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் கண்டக்டருக்கும் நடுவில் 90 டிகிரி ஆங்கிள் இருக்குது. கரெக்டாக? மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி போகுது, கண்டக்டரோட லென்த் இப்படி இருக்குது, இதுக்கும் நடுவில் 90 டிகிரி. ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த டைரெக்ஷனில் நான் வந்து வெலாசிட்டி கொடுக்குறேன். ஓகே. அப்போ இப்படி மூவ் ஆகுது. ஓகே. இங்கே இருந்தால் அப்படியே இப்படி மூவ் ஆகுது. ஓகே. அப்போ பாருங்கள், வெலாசிட்டிக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் நடுவில் 90 டிகிரி, கண்டக்டருக்கும் வெலாசிட்டிக்கும் நடுவில் 90 டிகிரி. ஸோ எல்லாமே மியூச்சுவலி பர்பண்டிகுலர் டைரெக்ஷனில் இருக்குது. ஓகே. ஸோ இதுதான் வந்து டைரெக்ஷன். நான் இப்போ பாருங்கள், இப்போ வந்து இதுதான் வந்து நம்ம செட்டப். ஓகே. ஸோ ஒன்ஸ் நான் இப்படி மூவ் பண்ணுறேன்னாக்கா என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து என்ன ஆகிடுச்சுன்னா, இந்த மாதிரி நான் மூவ் பண்ணால் எனக்கு இந்த கண்டக்டர், ஓகே, இந்த கண்டக்டர் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஒரு பேட்டரியாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகே. இந்த கண்டக்டர் வந்து ஒரு பேட்டரியாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இந்த பேட்டரிக்கு எவ்வளோ வேல்யூனாக்கா, E = BVL. இந்த பேட்டரியோட இஎம்எஃப் எவ்வளோனா, இந்த பேட்டரியோட வோல்டேஜ் எவ்வளோனா, E = BVL. இந்த BVL எப்படி வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு டிரைவ் பண்ணுறேன். E = BVL எப்போ வரும்னாக்கா, ஒரே ஒரு கண்டிஷனில் தான், when your velocity vector, மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெக்டார் அண்ட் உங்களோட லென்த் வெக்டார் மூணுமே பர்பண்டிகுலராக இருந்துச்சுன்னா மட்டும்தான் BVLனு வரும். ஓகே. ஸோ இதோட டெரிவேஷன் என்சிஆர்டியில் ஒரு மாதிரி போட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு என்சிஆர்டி மெத்தடும் சொல்லித்தரேன். பட் என்சிஆர்டி மெத்தட் வந்து அந்தளவுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்காது. ஓகே. கொஞ்சம் இமேஜினரி திங்ஸ்லாம் எடுப்போம். பட் HC வர்மால, DC பாண்டேலலாம் ஒரு மெத்தடில் சால்வ் பண்ணியிருக்காங்க. அதுதான் மோஸ்ட்டாக வந்து கரெக்டான மெத்தட். பட் என்சிஆர்டி தப்புன்னு சொல்லலை, அது கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்காது. இதெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் சொல்லி தருவேன். நீங்கள் அந்த மெத்தட்லையும் டெரிவேஷன் போடலாம். இல்லாட்டி என்சிஆர்டி மெத்தடும் இப்போ செகண்ட் மெத்தடில் சொல்லி தருவேன், அதுவும் போடலாம். ரெண்டுமே கரெக்டு தான். உங்களுக்கு எது சூட்டபிள் நினைக்கிறீங்களோ அதை போடுங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி வரப்போகுது. ஓகே. இன்னொரு விஷயம் வந்து, இது பேட்டரியாக கன்வெர்ட் ஆகிடுச்சு, அது ஓகே. எந்த சைடு பாசிட்டிவ் எந்த சைடு நெகட்டிவ்னு வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரே ஒரு சின்ன ட்ரிக் சொல்லித்தரேன். ஓகே. பேட்ரி வந்து ஆக போது, அதில் டவுட் இல்லை. ஓகே. பட் பேட்ரி ஆகிடுச்சுன்னா இந்த பேட்ரி வந்து இப்படி இருக்குமா இல்லாட்டி இப்படி இருக்குமா, இது வந்து செகண்ட் கேள்வி. ஓகே. அதுக்கு வந்து நான் சிம்பிளாக ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன், ரொம்ப சிம்பிள். இது என்னது, E = BVL. கரெக்டாக? ஸோ இல்லை B × V இருக்குதுன்னு வச்சுப்போமே. ஓகே. சிம்பிளாக Bக்கும் Vக்கும் நடுவில் நம்ம வந்து என்ன ஆங்கிள் கண்டுபிடிச்சோம்னா, நமக்கு வந்து
பாசிட்டிவ் இந்த சைடு நெகட்டிவ் இந்த சைடுன்னு வந்துடும். சரியா? ஸோ ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள், நான் சொல்லித்தரேன். என் கை பாருங்கள், இந்த ட்ரிக்கு எப்போவுமே அப்ளை பண்ணுங்கள், கரெக்டாக வரும். சரியா? ஸோ ட்ரிக் என்னென்னா நல்லா கவனிங்க, V cross B. ஓகே, வெயிட் V cross B தான் நமக்கு வந்து மெயின் திங். ஓகே, V cross B. சரியா? V cross B பண்ணணும். சரியா? இப்போ ஒன்றும் இல்லைடா, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நான் உங்களுக்கு பென் வச்சுக்கிறேன். இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரெக்ஷனில் போகுது? உள்ளே போகுது, பேஜ்குள்ளே போகுது. மேக்னெட்டிக் ஃபீல்டு பேஜ்குள்ளே போகுது. கரெக்டாக? வெலாசிட்டி எந்த டைரெக்ஷனில் இருக்குது? இந்த டைரெக்ஷனில் இருக்குது. சிம்பிளாக பாசிட்டிவ் டைரெக்ஷன் என்ன காமிக்கும்னா, எந்த சைடு வெலாசிட்டி போதோ அந்த சைடு உங்கள் 4 கையும் வச்சுக்கணும். ஜாய் ஜாய் சாய் சாய் இந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்த டைரெக்ஷனில் வெலாசிட்டி போதா? ஓகே, இந்த டைரெக்ஷனில் வெலாசிட்டி போதா, உங்கள் கை வந்து இந்த டைரெக்ஷனில் வைக்கணும். ஒரு வெலாசிட்டி வந்து இந்த டைரெக்ஷனில் போச்சுன்னா கையை வந்து இப்படி வைக்கணும். சாய் சாய். ஓகே, ஸோ ஒன்ஸ் இப்படி வச்சுட்டிங்கன்னா என்ன பண்ணுங்கள், அடுத்து கை வந்து இப்போ நான் வந்து சாய், ஓகே, சாய் இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணணும், உங்கள் ஃபிங்கர்ஸை மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த சைடு போகுதோ அந்த சைடில் வந்து திருப்பணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து வெலாசிட்டி இந்த சைடு போகுதா, ஸோ என் கையை வந்து நான் இப்படி வச்சுட்டேன் இந்த சைடில். ஓகே, என் கை இப்படி வச்சுட்டேன், 4 ஃபிங்கரும் இப்படி இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், என் ஃபிங்கர்ஸை கேர்ள் பண்ணணும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் போகிற பக்கத்தில். மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த பக்கம் பேஜ்குள்ளே போகுதா, அப்போ என் கையை என்ன பண்ணணும், ஜாயிங்க் ஜாயிங்க் இப்படி வந்து திருப்பணும். ஓகே, என் கையை வந்து ஜாயிங்க் இப்படி திருப்பணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என் தம் வந்து மேலே காமிக்குது பார்த்தியா, இந்த மேலே தான் வந்து எனக்கு பாசிட்டிவ் வரப்போகுதுன்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். ஒருவேளை வந்து என் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து வெளியே வருது, இப்போ உள்ளே போயிட்டு இருக்குல்ல, என் மேக்னெட்டிக் ஃபீல்டு வெளியே வருது, என் வெலாசிட்டி இப்படி தான், பட் என் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்குது, உள்ளே வருது. அப்போ என்ன பண்ண, என் கையை இப்படி திருப்பிட்டு ஜாயின் இப்படி திருப்பணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ் வந்து கீழே வந்துடும். சரியா? ஸோ இதுதான் பெஸ்ட்டு மெத்தட் டு ஃபைண்ட் த டெர்மினல்ஸ் ஆஃப் த பேட்டரி. ஓகே, இதுதான் பெஸ்ட்டு மெத்தட். இல்லாட்டி இன்னொரு மெத்தடில் கூட பண்ணலாம். என்னென்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், லென்ஸ் தான் அப்ளை பண்ணலாம். லென்ஸ் தான் என்ன சொல்லுது, எந்த பக்கம் வந்து கரண்ட் வந்து அந்த ஃப்ளக்ஸ் வந்து அதிகமாகுதோ அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து உங்கள் கரண்ட்டோட டைரெக்ஷன் இருக்கணும். அப்போ பாசிட்டிவ் டைரெக்ஷன் வந்து எந்த சைடு வந்து உங்களுக்கு கரண்ட் போகுதோ அந்த சைடில் பாசிட்டிவ் வைக்கணும். சரி, இந்த 2 மெத்தட் இருக்குது. ஸோ பெஸ்ட்டு மெத்தட் இதுதான் சொல்லுவேன். எந்த சைடு வெலாசிட்டி போதோ அந்த பக்கம் ஜாயின், எந்த பக்கம் மேக்னெட்டிக் ஃபீல்டோ அந்த பக்கம் ஜாயின். அவ்வளோதான். மேலே வந்து கை காமிக்கிறதுல அந்த தம்பு தான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, ஸோ இதுதான் வந்து பாசிட்டிவ் டெர்மினல் கண்டுபிடிக்கிறதுக்கு பெஸ்ட் ட்ரிக். சரியா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா we are ready to move with the next one. சரியா? ஸோ இப்போ வந்து டெரிவேஷன் பார்ப்போம். பேசிக்ஸ்லாம் புரிஞ்சிச்சு. இப்போ டெரிவேஷன் பார்ப்போம். மெத்தட் 1. ஓகே, இது எப்போனா இஃப் பிவி அண்ட் எல்ஆர் பர்பண்டிகுலர். நம்ம அசியூம் பண்ணியிருக்க கேஸ் வந்து இந்த கேஸ் பிவிஎல் எல்லாமே பர்பண்டிகுலராக இருக்குது. ஓகே, அப்போ என்ன அர்த்தம், ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சு பாருங்கள். ஒரு கண்டக்டர் எடுத்தனா அதில் கண்டிப்பாக என்ன இருக்க போகுது, எலக்ட்ரான் இருக்க போகுது. கரெக்டாக? ஒரு கண்டக்டர் எடுத்தனா அதில் கண்டிப்பாக ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்க போகுது. ஓகே, உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா, ஃப்ரீ எலக்ட்ரானை நான் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து மூவ் பண்ணனா ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஞாபகம் இருக்கா? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் படிச்சிருக்கோம். ஓகே, ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ ஃப்ரீ எலக்ட்ரான் இன் வென் இட் இஸ் மூவிங் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு டெரிவேஷன் படிச்சிருப்போம். கரெக்டாக? ஸோ என்ன ஆயிடுச்சு, இப்போ நான் இந்த இடத்துல ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் நிறைய இருக்குது, இது வந்து நான் மேக்னெட்டிக் ஃபீல்டில் மூவ் பண்ணுறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த எலக்ட்ரான் மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆக போகுது. ஓகே, ஸோ அதை வந்து நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்கில் நம்ம ப்ரூவ் பண்ணியிருப்போம். என்னது, எஃப்எம். ஓகே, ஃபோர்ஸ் ஆன் த எலக்ட்ரான் டியூ டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஈக்குவல் டு Q இன்ட்டு V கிராஸ் Bன்னு பார்த்துருப்போம். ஓகே, Q இன்ட்டு V கிராஸ் B. இந்த ஃபோர்ஸ் வந்து இப்போ இந்த எலக்ட்ரானில் ஆக்ட் ஆக போகுது. இப்போ இங்கே ஒரு கண்டக்டர் இருக்குது. ஓகே, இந்த கண்டக்டர் ஒரு எலக்ட்ரான் இருக்குது. இந்த எலக்ட்ரானில் ஒரு ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகும், அது வந்து எஃப்எம். ஓகே, அது எப்படி வேணால் இருக்கட்டும், மேலே இருக்கட்டும் கீழே இருக்கட்டும், அதை பற்றி கவலை இல்லை. பட் ஒரு ஃபோர்ஸ் எஃப்எம் வில் ஆக்ட். ஓகே, ஸோ எலக்ட்ரான் மூவ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், உங்களுக்கு இந்த ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும். கரெக்டாக? ஸோ அந்த ஃபோர்ஸ் ஈக்குவல் டு Q இன்ட்டு V கிராஸ் B நமக்கு தெரியும். ஓகே, இந்த இடத்துல விக்கும் பிக்கும் என்ன ஆங்கிள், V கிராஸ் பியை நான் வந்து மேக்னிடியூடில் எழுதுனா என்ன பண்ணும், கிராஸ் காம்பனண்ட்டை மேக்னிடியூடில் எழுதுனாக்கா சைன் வரும். ஓகே, அதே டாட் காம்பனண்ட்டை மேக்னிடியூடில் எழுதுனா காஸ் வரும். இதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ V கிராஸ் பியை நான் என்னென்னு எழுதிக்கலாம், EVB sin θன்னு எழுதிக்கலாம். கரெக்டாக? EVB sin θன்னு எழுதிக்கலாம். where θ is the angle between this V and B. ஓகே, ஸோ இங்கே நல்லா பாருங்கள், வெலாசிட்டி வெக்டாரும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெக்டாரும் பர்பண்டிகுலர். ஸோ ஐ கேன் ரைட் EVB sin 90 டிகிரி. ஸோ எஃப்எம்மோட வேல்யூ என்னன்னா E இன்ட்டு V இன்ட்டு B. ஓகே, ஸோ என்ன ஆகிடுச்சு, எஃப்எம்மோட வேல்யூ ஒன்று கிடச்சிச்சு, E இன்ட்டு V இன்ட்டு B. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதான் என் கண்டக்டர்னாக்கா, இந்த கண்டக்டர் வந்து என்ன ஆகிடுச்சு, ஒரு ஃபோர்ஸ் வந்து இந்த கண்டக்டர் இந்த எலக்ட்ரான் ஃப்ரீ எலக்ட்ரான் மேலே ஆக்ட் ஆக போகுது. அந்த ஃபோர்ஸ் வந்து எலக்ட்ரான் மேலே ஆக்ட் ஆக போகுது. அது வந்து எவ்வளோ இருக்கும்னா எஃப்எம்ன்ற மேக்னிடியூடில் இருக்கும். அதை வந்து EVB இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம், E இன்ட்டு V இன்ட்டு B. ஓகே, இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுல்ல, இந்த ஃபோர்ஸ்னால என்ன ஆகுது, இப்போ இந்த கண்டக்டரில் பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது. கரெக்டாக? அதாவது பாசிட்டிவ், அதாவது நெகட்டிவ் சார்ஜ் தனியாக வருதுன்னா என்ன அர்த்தம்,
அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் தனியாக போயிடும். கரெக்டு தானே? ஸோ இப்போ இந்த கண்டக்டர் வேறு எந்த ஒயர் கூடயுமே கனெக்ட் ஆகலை. கரெக்டாக இது வந்து ஒரு தனி கண்டக்டர். ஸோ இந்த மாதிரி என்ன ஆகுது, இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் தான் தனியாக வர 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 கீழேலாம் வந்து என்ன ஆகிடுது, எலக்ட்ரான்ஸ் தான் அக்குமுலேட் ஆகிடும். ஓகே, கீழே ஃபுல்லாக எலக்ட்ரான்ஸ் தான் அக்குமுலேட் ஆகிடும். அதே மாதிரி மேலே ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாம் அக்குமுலேட் ஆகிடும். ஓகே, ஏன்னா செப்பரேஷன் நடந்துடுது. ஏன் அப்படி நடக்குதுன்னா, நம்ம வந்து கண்டினியூஸாக ஒரு மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், எலக்ட்ரான்ஸ் மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எலக்ட்ரான் தனியாக வந்துடுது, பாசிட்டிவ் சார்ஜ் தான் தனியாக போயிடுது. ஓகே, ஸோ இந்த கண்டக்டருக்கு மேலே வந்து பாசிட்டிவ் சார்ஜாக மாறிடும், கண்டக்டர் கீழே நெகட்டிவ் சார்ஜாக மாறிடும். ஓகே, நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி க்ரியேட் ஆச்சுனாக்கா, ஓகே, மேலே பாசிட்டிவ் கியூ இருக்குது, கீழே நெகட்டிவ் கியூ இருக்குது. நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். மேலே பாசிட்டிவ் கியூ இருக்குது, கீழே நெகட்டிவ் கியூ இருக்குது. இங்கே ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு விஷயம் ஜென்ரேட் ஆகும். பேசிக்ஸ் படிச்சிருங்க, நல்லா தெரியும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜென்ரேட் ஆகும். ஞாபகம் இருக்கா? எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி ஜென்ரேட்டட் அண்ட் இட் வில் பி மூவிங் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் சார்ஜ். படிச்சிருப்பீங்க கரெக்டாக? எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒன்று ஆக்ட் ஆகும். சரியா? அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுனால இந்த எலக்ட்ரான் மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு ஏன் ஜென்ரேட் ஆகுதுங்க? ஏன்னா நமக்கு செப்பரேஷன் நடக்குது, ப்ளஸ் அண்ட் மைனஸ் நடக்குது. ஓகே, எப்போல்லாம் ப்ளஸ் அண்ட் மைனஸ் செப்பரேஷன் நடக்குதோ அப்போல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜென்ரேட் ஆகும். அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டேரெக்ஷன் என்ன இருக்கும்? ப்ளஸ் டு மைனஸ் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான் நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, எலக்ட்ரான் எடுத்திருக்கோம். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால் இந்த எலக்ட்ரானுக்கு ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும். அந்த ஃபோர்ஸோட டேரெக்ஷன் என்னவாக இருக்கும்னா, ஒருவேளை எலக்ட்ரான் எடுத்திங்கன்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால வர ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டு த ஃபீல்டு ஆக்ட் ஆகும். ஓகே, ஒருவேளை ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்திங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுனால வர ஃபோர்ஸ் வந்து சேம் டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு நடக்கும். பட் இந்த இடத்துல நம்ம எலக்ட்ரான் எடுத்துருக்கோம்ல, அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுனால இந்த எலக்ட்ரான் மேலே இன்னொரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் டு த எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தோம்னா நமக்கு ஆல்ரெடி வந்து எலக்ட்ரான் மேலே எஃப்எம்னு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சு. ஓகே, இந்த எஃப்எம்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே இன்னொரு ஃபோர்ஸ் இப்போ ஆக்ட் ஆக போகுது. அது வந்து எவ்வளோனா எலக்ட்ரிக் ஃபீல்டுனால வந்த ஃபோர்ஸ் எஃப்இ. ஓகே, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுனால வர ஃபோர்ஸ் உங்களுக்கு கால்குலேட் பண்ண தெரியும். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எஃப்இ ஈக்குவல் டு என்னது? அந்த ஃபோர்ஸ் இந்த இடத்துல இதெல்லாம் எழுதிக்கோங்க. எஃப்இ ஈக்குவல் டு கியூ இன்டூ இ. நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எலக்ட்ரிக் ஃபீல்டுனால வர ஃபோர்ஸ் எவ்வளோனா கியூ இன்டூ இ. இந்த இடத்துல கியூ வந்து எவ்வளோ? எலக்ட்ரானோட சார்ஜ். ஓகே, ஸோ இன்னு மட்டும் நான் டெபிக் பண்ணிக்கிறேன். ஸோ எஃப்இ ஈக்குவல் டு கியூ இன்டூ இ. ஸோ இந்த மாதிரி வந்து ரெண்டு ஃபோர்ஸும் என்ன ஆகுது, ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் அப்படியே பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, வித்தின் ஒன் ஆர் மோர். ஓகே, ஸோ இந்த மாதிரி அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் நிறைய வந்து பாட்டமில் சேர அட் அ பர்டிகுலர் பாயிண்ட் என்னாங்கன்னா என்னோட மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் எலக்ட்ரிக் ஃபோர்ஸும் ஈக்குவல் ஆகிடும். அட் அ பர்டிகுலர் பாயிண்டில் என்னோட மேக்னிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்து ஈக்குவல் ஆகிடும். இந்த ஸ்டேட்டை தான் வந்து ஸ்டடி ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அட் ஸ்டடி ஸ்டேட் என்னோட மேக்னிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆன் த எலக்ட்ரான் வில் பிகம் ஈக்குவல். சரி, அப்போ என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக நம்ம இந்த இஇ ஈக்குவல் டு இவிபின்னு போட்டுக்கலாம். இது வந்து எலக்ட்ரிக் ஃபோர்ஸ், இது வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த இ கேன்சல். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிச்சு. எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவல் டு வி இன்டூ பின்னு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சா? இ ஈக்குவல் டு வி இன்டூ பின்னு கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த கண்டக்டரில் மேலே ப்ளஸ் சார்ஜ் வந்துடுச்சு, கீழே வந்து மைனஸ் சார்ஜ் வந்துடுச்சு. ஓகே, அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த பாயிண்ட்க்கும் நடுவில் ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கிரியேட் ஆகும். ஓகே, இந்த பாயிண்ட்க்கு நடுவில் ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கிரியேட் ஆகும். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஃபார்மில் என்ன? டெல்டா வி ஈக்குவல் டு இ இன்டூ எல்னு படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா? என்னடா எல்லாத்தையும் மாறிட்டீங்க. சரி, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸோட ஃபார்மில் என்ன? டெல்டா வி ஈக்குவல் டு மைனஸ் இ இன்டூ டெல்டா எக்ஸ்னு ஒரு ஃபார்மில் படித்தோம். ஞாபகம் இருக்கா? மைனஸ் இ இன்டூ டெல்டா எக்ஸ்னு ஒரு ஃபார்மில் படிச்சிருந்தோம். ஓகே, பட் இந்த இடத்துல நம்ம வந்து அந்த இடத்துல டிரைவ் பண்ணுறப்ப ப்ளஸ் இயை வச்சு டிரைவ் பண்ணியிருப்போம். இங்கே வந்து ப்ளஸ் இ வர்றது, ஏன்னா மைனஸ் நம்ம எலக்ட்ரானை பார்த்துட்ருக்கோம். ஸோ டெல்டா வி ஈக்குவல் டு இ இன்டூ எல். அப்படிலான்னு நீங்கள் வந்து மேக்னிடியூடு வந்து பார்க்குறீங்க. ஜஸ்ட் மேக்னிடியூட் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும், நெகட்டிவ் சைனை பற்றி பிரச்சனை இல்லை. ஓகே, அப்போ டெல்டா வி ஈக்குவல் டு இ இன்டூ எல் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ ஜஸ்ட் இந்த விபியை இக்கு பதிலாக வந்து விபி, இந்த விபி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். டெல்டா வி ஈக்குவல் டு விபிஎல்னு வந்துடும். ஓகே, டெல்டா வி ஈக்குவல் டு விபிஎல். ஸோ டெல்டா வி இஸ் நத்திங் பட் இஎம்எஃப் ஆஃப் திஸ் கண்டக்டர், இஎம்எஃப் ஈக்குவல் டு பிவிஎல். புரிஞ்சா? இவ்வளோ தான் வந்து டெரிவேஷன். ஓகே, இது வந்து மெத்தட் 1. ஸோ சிம்பிளாக என்ன பண்ணும், நமக்கு ஒரு கண்டக்டர் எடுத்தோம். ஓகே, இந்த கண்டக்டரை கொண்டு போய் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சோம். மேக்னெட்டிக் ஃபீல்டில் சும்மா வைக்கல, ஒரு மோஷன் வி கொடுத்தோம். ஓகே, ஒரு மோஷன் வி கொடுக்குறப்ப என்ன ஆகுது, இந்த கண்டக்டரில் இருக்க ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்லாம் மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஓகே, இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்லாம் மூவ் ஆக ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது டியூ டு த மேக்னெட். ஓகே, இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸோட வேல்யூ வந்து இவிபின்னு வருது. ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்க அக்குமுலேஷன் நடக்குது. மேலே பாசிட்டிவ் சார்ஜ், கீழே நெகட்டிவ் சார்ஜ் அக்குமுலேட் ஆகுது.
ஓகே, ஸோ இந்த மாதிரி அக்குமுலேஷன் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜென்ரேட் ஆகுது விச் இஸ் மூவிங் ஃப்ரம் ப்ளஸ் டு மைனஸ். ஓகே, அப்போ இந்த எலக்ட்ரான் மேலே அலாங் வித் த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஒரு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகே, ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஓகே, அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடைக்குது, ஈயோட வேல்யூ கிடைக்குது விபி. ஓகே, அண்ட் வி நோ தட் டெல்டா வி ஈக்குவல் டு இ இன்டூ எல். ஓகே, ஆக்சுவலாக டெல்டா வியோட ஃபார்முலா என்ன, இ இன்டூ டெல்டா எக்ஸ்னு வரும். ஓகே, மைனஸ் இ இன்டூ டெல்டா எக்ஸ். நம்ம இதோட மேக்னிடியூட் மட்டும் தான் பார்க்குறோம். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம், இ இன்டூ எல்என் மட்டும் போட்டுக்கோம். டெல்டா எக்ஸுக்கு பதிலாக இந்த இடத்துல எல்என் வந்துடுச்சு, அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ ஈயோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம், ஃபைனலாக நமக்கு பிவிஎல்னு வந்துடுச்சு. இதுதான் நமக்கு தேவையான ஃபார்முலா. இது எப்போனாக்கா இந்த ஃபார்முலா இஃப் யுவர் length of the conductor, magnetic field and the velocity மூணும் வந்து perpendicular to each other இருந்தால் 80% கேஸில் வந்து மூணுமே பர்பண்டிகுலராக தான் இருக்கும். சரியா, இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஓகே, இப்போ என்சிஆர்டி மெத்தடில் ஒரு டெரிவேஷன் பார்த்துருவோம். என்சிஆர்டி மெத்தடில் டெரிவேஷன் என்ன, நம்ம ஃபேரடேஸ் லாவை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபேரடேஸ் லா யூஸ் பண்ணி என்சிஆர்டியில் வந்து டெரைவ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இன்னொரு விஷயம் இதோட டேரெக்ஷனும் இருக்குது. ஓகே, இப்போ இது வந்து ஒரு பேட்டரியாக கன்வெர்ட் ஆகிடுச்சுல, இது பேட்டரியாக கன்வெர்ட் ஆகிடுச்சுன்னா ப்ளஸ் எங்கே வரும் மைனஸ் எங்கே வரும்ட்டு அது வந்து நம்ம பி கிராஸ் பி ஜாயின் அந்த ஃபார்முலாவில் சரி அந்த தம் ரூலில் நமக்கு வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் ஃபேரடேஸ் லா எப்படின்னு பார்ப்போம். ஃபேரடேஸ் லாவில் அதே கதை தான்டா. ஓகே, அதே கதை தான். என்ன பண்ணுறோம், ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு எடுத்திருக்கோம், அதுக்கு பர்பண்டிகுலராக லென்த் எடுத்திருக்கோம், லென்த் ஆஃப் த கண்டக்டர். ஓகே, அது வந்து எல். அந்த கண்டக்டர் வந்து ஒரு வி வெலாசிட்டியில் வந்து கொண்டு போயிட்டுருக்கோம். ஓகே, ஃபேரடேஸ் லாவில் என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஒரு இமேஜினரி ரயில்வே ட்ராக் ஒன்று கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த கண்டக்டர் வந்து ஒரு ரயில்வே ட்ராக்கில் வந்து இப்படி இருக்குது. இது வந்து ஒரு இமேஜினரி ட்ராக். ஓகே, இந்த ட்ராக்கை பொறுத்து நம்மளால் இந்த கண்டக்டரை வந்து இப்படி பண்ண முடியும், இப்படி மூவ் பண்ண முடியும். சரியா, ஸோ இதான் வந்து ஃபேரடேஸ் லா. ஓகே, இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ட்ராக் ஒன்று அசியூம் பண்ணியிருக்கீங்களா, இதுவும் வந்து ஒரு கண்டக்டிங் தான். இது ஒரு கண்டக்டிங் மெட்டீரியல். சரியா, அப்போ இது ஃபுல் எலிமெண்ட்டுமே கண்டக்டிங் மெட்டீரியல். சரியா, ஸோ ஃபேரடேஸ் லா படி இப்போ நம்ம பார்த்தோம்னாக்கா இனிஷியலாக இது வெலாசிட்டி வி இருக்குது. ஓகே, ஃபேரடேஸ் லா படி உங்களுக்கு என்ன தெரியும், இஎம்எஃப் எப்போ இன்டியூஸ் ஆகும் ஃபேரடேஸ் லா படி, இஃப் யுவர் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் சேஞ்சிங். பட் இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு மாறாது, கான்ஸ்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்குறோம். செகண்ட் கண்டிஷனை ஏரியா மாறணும். ஓகே, இந்த இடத்துல ஏரியா மாறுதா, டெஃபினட்டாக ஏரியா மாறுது. கரெக்டாக இப்போ பாங்க, இந்த இடத்துல ஏரியா வந்து A1 இருக்குது. ஓகே, இதை வெலாசிட்டி விக்கு மூவ் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டேன். ஓகே, இப்போ என்ன ஆகிடுச்சு, ஏரியா ஆஃப் த லூப் அதிகமாகிடுச்சு, ஏரியா மாறுது. ஏரியா மாறினா ஃப்ளக்ஸ் மாறும், ஃப்ளக்ஸ் மாறினா இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். ஹி. ஸோ ஃபேரடேஸ் லா படி என்ன ஆகுது, ஒரு இஎம்எஃப் வந்து ஜென்ரேட் ஆகுது இதுக்குள்ளே. ஓகே, ஸோ இப்போ இதை வச்சு எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஓகே, அந்த ஜென்ரேட் ஆன இஎம்எஃப்க்கு ஃபேரடேஸ் லாவே அப்ளை பண்ணி நீங்கள் கண்டுபிடிங்க பார்ப்போம். எது டைரெக்ஷன், எந்த பக்கம் பாசிட்டிவ் வரும், எந்த பக்கம் நெகட்டிவ் வரும்னு நீங்களே கண்டுபிடிங்க பார்ப்போம். சிம்பிளாக இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏரியா என்னாச்சு, இன்க்ரீஸ் ஆச்சு. கரெக்டாக, ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சுனாக்கா என்ன அர்த்தம், ஃப்ளக்ஸு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஃப்ளக்ஸு இன்க்ரீஸ் ஆக விடக்கூடாதா, ஃப்ளக்ஸே இன்க்ரீஸ் ஆக விடக்கூடாது. அப்போ வந்து இந்த கண்டக்டரில் ஜென்ரேட் ஆகிற கரண்ட்டு will be in that direction such a way that இந்த ஃப்ளக்ஸை வந்து இந்த எக்ஸ்டர்னல் ஃப்ளக்ஸை வந்து கம்மி பண்ணணும். அப்போ என்ன ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுங்கள், கரண்ட்டோட டைரெக்ஷனை இப்படி வச்சுக்கோங்க. கரண்ட்டோட டைரெக்ஷன் எப்படின்னா, உங்கள் தம் வந்து மேலே பார்த்த மாதிரி வச்சிங்கன்னா உங்கள் ஃபிங்கர்ஸ்லாம் கேர்ல் ஆகி மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இப்படி வெளியே வர மாதிரி இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது ரெண்டும் வந்து கேன்சல் அவுட் ஆகும். சரியா, அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்படி தான் உங்கள் டைரெக்ஷனாக இருக்கும், கரண்ட்டோட டைரெக்ஷன். கரெக்டாக, ஸோ கரண்ட்டோட டைரெக்ஷன் இப்படி இருக்குன்னு என்ன அர்த்தம், பாசிட்டிவ் சார்ஜ் இந்த பக்கம் போகுது, நெகட்டிவ் சார்ஜ் இந்த பக்கம் போகுது. ஓகே, நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க, கரண்ட்டோட டைரெக்ஷன் ஆனால் எலக்ட்ரான் எப்படி மூவ் ஆகும், எலக்ட்ரான் வந்து பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் தானே போகும், நீங்கள் எப்படி வந்து நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் போட்டிங்க. நான் சொன்னது நல்லா கவனிங்க, கரண்ட்டோட டைரெக்ஷன், எலக்ட்ரானோட டைரெக்ஷன் ஆப்போசிட் டு த டைரெக்ஷன் ஆஃப் த கரண்ட். கரண்ட்டோட டைரெக்ஷன் பாசிட்டிவ் சார்ஜ் எந்த பக்கம் போகுதுமோ அதான் ஆக்சுவலாக கரண்ட்டோட டைரெக்ஷன். ஓகே, ஸோ அப்படி பார்த்தா கரண்ட்டோட டைரெக்ஷன் எப்படின்னா பாசிட்டிவ் டெர்மினல் எந்த பக்கம் இருக்குது, ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் இப்படி போகுதுன்னு அர்த்தம். ஓகே, இல்லாட்டி நம்மளோட நான் சொல்லிக் கொடுத்த ஷார்ட் ட்ரிக் அப்ளை பண்ணுங்கள். ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், வெலாசிட்டி எந்த பக்கம் போகுது, இந்த பக்கம். அப்போ உங்கள் 4 கையை இப்படி வச்சுக்கோங்க, இந்த டைரெக்ஷனில். என்ன பண்ணணும், மேக்னெட்டிக் ஃபீல்டை பொறுத்து நம்ம கையை வந்து திருப்பணும். அப்போ திருப்பினோம்னா நம்ம கை இப்படி உள்ளே பார்த்த மாதிரி திரும்பும்ல, அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம தம் வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட பாசிட்டிவ் சார்ஜ் வந்து மேலே இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் கீழே இருக்கும். சரியா, ஸோ இப்போ டெரிவேஷன் போயிடலாம், ரொம்ப பேசியாச்சு. டெரிவேஷன் போகலாம். ஆஸ் திஸ் rails moves, area changes. Okay, as area changes, flux changes, so induced EMF is created. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். Okay, so for a particular time dt, okay, let us assume the rod is moving dx. Okay, so இந்த ராட் வந்து இந்த மாதிரி ஒரு dx டிஸ்டன்ஸ்க்கு வந்து மூவ் பண்ணுதுன்னு வச்சுப்போம், dx டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ அந்த dx டிஸ்டன்ஸில் எவ்வளோ சேஞ்ச் இன் ஏரியா வருது, இந்த இடத்துல இருக்கிற ராடு இப்போ வந்து dx டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணிச்சுன்னா ஒரு சேஞ்ச் இன் ஏரியா கிரியேட் ஆகுது. அந்த சேஞ்ச் இன் ஏரியாவோட வேல்யூ என்ன, ஜஸ்ட் இந்த லென்த் இன்டூ டிஎக்ஸ் டிஸ்டன்ஸ் பண்ணோம்னா ஏரியா, இது ரெக்டாங்கிளில். ஸோ வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ லென்த் இன்டூ டிஎக்ஸ் பண்ணோம்னா சேஞ்ச் இன் ஏரியா கிடச்சிரும்.
லென்த் இன்டூ டிஸ்டன்ஸ் பண்ணோம்னா சேஞ்ச் இன் ஏரியா கிடச்சி டிஏ கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா தெரியும். ஃப்ளக்ஸோட ஃபார்முலா என்ன? பி இன்டூ ஏ காஸ் தீட்டான்னு வரும். ஆக்சுவலாக கரெக்டாக பி இன்டூ ஏ காஸ் தீட்டான்னு வரும். பட் இந்த இடத்துல வந்து பிஏ சைன் தீட்டான்னு வரும். இந்த இடத்துல வந்து என்னது? சைனோட வேல்யூ இஸ் ஆட்டோமேட்டிக்கலி 90 டிகிரி. ஓகே, வெயிட் அ மினிட். கரெக்டு தான், காஸ் தீட்டா தானே வரும். ஆப்வியஸாக காஸ் தீட்டா தான் வரும். ஸோ பி இன்டூ ஏ காஸ் தீட்டா வரும். ஏன்னா காஸ் காம்பனண்ட் எப்போ வரும்? நமக்கு டாட் இருந்துச்சுன்னா தான் காஸ் காம்பனண்ட் வரும். ஸோ பி இன்டூ ஏ காஸ் தீட்டான்னு வருது. தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரி. ஸோ காஸ் 90 ஈக்குவல் டு 1. ஸோ ஜஸ்ட் ஃப்ளக்ஸோட வேல்யூ 5 ஈக்குவல் டு பி இன்டூ ஏன்னு வச்சுக்கலாம். ஓகே, உங்கள் எல்லாருக்கும் இஎம்எஃபோட ஃபார்முலா தெரியும். இஎம்எஃப் ஈக்குவல் டு d∅/dtன்னு தெரியும். கரெக்டாக? ஸோ d∅/dt பண்ணுறேன். இந்த இடத்துல 5க்கு பதில் இந்த ஃபார்முலா போடுறேன். ஸோ பி இன்டூ dA/dt போட்டுக்கலாமா? நல்லா பாருங்கள், d இன்டூ BA டிவைடட் பை டிடின்னு வரும். இதில் வந்து நான் மேக்னெட்டிக் ஃபீல்டை வெரி பண்ணல. ஸோ அதை கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துட்டேன். அப்போ பி இன்டூ dA/dt வந்துடுச்சு. ஓகே, இப்போ தான் நம்ம டிஏவோட ஃபார்முலா கண்டுபிடிச்சோம். எல் இன்டூ டிஎக்ஸ், அது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும்? பி இன்டூ எல் இன்டூ டிஎக்ஸ்/டிடி. ஓகே, அவ்வளோதான். ஈக்குவல் டு பிஎல் டிஎக்ஸ்/டிடின்னு வருது. நல்லா கவனிங்க, dx/dtனா என்னது? டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் பை டைம் இஸ் ஆப்வியஸ்லி வெலாசிட்டி. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸோ ஈக்குவல் டு பிஎல் இன்டூ வி, இல்லை பிவிஎல், ஒரு ரைமிங்காக வச்சுக்கோங்கன்னா பிவிஎல். புரிஞ்சா? ஈக்குவல் டு பிவிஎல் முடிஞ்சு. இதுதான் வந்து டெரிவேஷன் அக்கார்டிங் டு யுவர் என்சிஆர்டி. ஓகே, நான் 2 மெத்தடுமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அந்த மெத்தட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கிளியர்? ஸோ அதே மாதிரி இதுக்கு டேரெக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் 2மே சொல்லி கொடுத்துட்டேன். ஒன்று நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க, ஃபேரடேஸ் லா அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லாட்டி என்னோடய கை ரூலை அப்ளை பண்ணிக்கோங்க. எந்த பக்கம் வெலாசிட்டி போதோ அந்த பக்கம் 4 கையும் வச்சுக்கோங்க. அப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்டு போகிற டேரெக்ஷனில் உங்கள் கையை வந்து நீங்கள் திருப்பணும். ஓகே, திருப்பினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் தம் வந்து காமிக்கிற டேரெக்ஷன் உங்கள் ப்ளஸ் சார்ஜ், எந்த பக்கம் இருக்கோ அது வந்து மைனஸ் சார்ஜ். ஓகே, புரிஞ்சா? ஸோ இதை பேஸ் பண்ணி சிம்பிள் கொஷின் போடலாமா? ஓகே, ரொம்ப சிம்பிளாக ஒரு கொஷின் போடுவோம் பாருங்கள். இந்த இடத்துல வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துட்டேன். ஓகே, கான்ஸ்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துருக்கேன். பி ஈக்குவல் டு 0.5t. ஓகே, கான்ஸ்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துருக்கேன். பி ஈக்குவல் டு இந்த மாதிரி கொஸ்டின் தான் உங்கள் போர்டில் வரும். ஸோ பார்த்துக்கோங்க, பி வந்து 0.5t. இந்த இடத்துல வந்து ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் கிடையாது, வெறும் கண்டக்டர். ஓகே, இனிஷியலாக அதில் எங்கேருந்து கரண்ட் இருக்க போது இருக்காது. கரெக்டாக? ஸோ ஒரு ஒயர் எடுத்துக்கிட்டேன். ஓகே, அதோட லென்த் வந்து 2 மீட்டர். ஓகே, ஸோ என்ன பண்ணிட்டேன், இதை வந்து ஒரு ஒயர் கூட கனெக்ட் பண்ணிவிட்டேன். இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டு வச்சுட்டேன். இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 10 ஓம். ஓகே, 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகே, அண்ட் இதை வந்து நான் 5 மீட்டர் பர் செகண்டில் வந்து பிடிச்சி இழுக்கிறேன். 5 மீட்டர் பர் செகண்ட் வெலாசிட்டியில் பிடிச்சி இழுக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு என்ன வேணும்னா ஃபைண்ட் த கரண்ட் இந்த 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ். ரொம்ப சூப்பரான கொஷின். ஸோ இந்த 10 ஓம் ரெசிஸ்டன்ஸில் எவ்வளோ கரண்ட் வருதுன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்களேன், ஃபிசிக்ஸ் பாருங்களேன் எவ்வளோ ஈஸியாகிடுச்சு. அப்போ என்ன பண்ணலாம், இனிமேல் உங்களுக்கு கரண்ட் வேணும்னு வச்சுக்கோங்க, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை ஃபுல்லாக ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் என்ன பண்ணுங்கள், ஒரு பக்கம் ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணும், ஒரு பேட்ரி இல்லை உங்களுக்கு ஒரு லைட் வேணும். ஒரு லைட்டை வந்து இந்த இடத்துல ஒரு லைட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் வச்சுக்கோங்க, இல்லை ஏதோ ஒரு கண்டக்டிங் ஒயர் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இதை இப்படி மூவ் பண்ணாலே என்ன ஆகிடுது, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒயர் வந்து இந்த பல்ப் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். சரியா? ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்ஸை வந்து புரிஞ்சு படித்தோம்னா நம்மளால் சில விஷயங்களை இன்வென்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு புது புது இன்வென்ஷன்ஸ் வந்து ஞாபகம் வரும். சரியா? ஸோ அதனால தான் நான் கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக எடுத்துகிட்டு இருக்கேன். சரியா? ஸோ இதை இப்போ சால்வ் பண்ணுங்கள், கொஷின் சால்வ் பண்ணலாம். கொஷின் இஸ் வெரி சிம்பிள் டு சால்வ்டா. ஃபஸ்ட் என்ன வேணும் எனக்கு, இல்லை எவ்வளோ கரண்ட் வேணும்னு தெரியணும். ஓகே, அப்ரோச் பாருங்கள். கரண்ட் வேணும்னா எனக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது 10 ஓம். கரண்ட்டும் நான் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஐ கண்டுபிடிச்சிட்டோம்னாக்கா அடுத்து என்னது, ஓகே கரண்ட்டு தான் கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ நமக்கு வந்து வியும் வேணும். ஓகே, ஸோ வி தெரிஞ்சிச்சுன்னா 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ஐ கண்டுபிடிச்சிடலாம் ஹோம்ஸ் அப்ளை பண்ணி. ஓகே, ஸோ வி வந்து எவ்வளோ இருக்கும், ஆப்வியஸாக இது வந்து ஒரு பேரலல் கனெக்ஷன். கரெக்டாக பார்க்கும்போது பேரலாக இருக்குது. எனக்கு வந்து இந்த கண்டக்டரில் வி கண்டுபிடிக்க தெரியும். ஓகே, மோஷனால் வர இஎம்எஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ தான் எனக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? விபிஎல். இதுதான் என்னோடய ஃபார்முலா. ஈக்குவல் டு விபிஎல். கரெக்டாக? இந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு இங்கே அப்ளை ஆகுமா? டெஃபினட்டாக ஆகும். ஏன்னா நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் பர்பெண்டிகுலர் டு த லென்த் ஆஃப் த ஒயர், அந்த லென்த் ஆஃப் த ஒயர் இஸ் பர்பெண்டிகுலர் டு த வெலாசிட்டி, எல்லாமே மியூச்சுவலி பர்பெண்டிகுலர். ஸோ கண்டிப்பாக நம்மளால் விபிஎல் ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். ஸோ அதை வச்சு இஎம்எஃப் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு வி கிடச்சிடும், அப்புறம் ஐ கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ டேரெக்டாக அப்ளை பண்ணுறேன். ஈக்குவல் டு பிவிஎல், பியோட வேல்யூ 0.5 அண்ட் வெலாசிட்டியோட வேல்யூ 5 மீட்டர் பர் செகண்ட், லென்த் வந்து 2 மீட்டர். ஜஸ்ட் போட்டேன்னா எனக்கு இஎம்எஃப் வந்து எவ்வளோ வருது, 5 வோல்ட் வருது. ஓகே, ஸோ இந்த இடத்துல 5 வோல்ட் இஎம்எஃப் வந்துடுச்சு. இப்போ இதோட டேரெக்ஷன் கண்டுபிடிங்க. ப்ளஸ் எங்கே வரும், மைனஸ் எங்கே வரும், ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள். எந்த பக்கம் வெலாசிட்டி எந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் இருக்குது. ஓகே, இந்த பக்கம் வெலாசிட்டி இருந்தால் என்ன பண்ணணும், உங்கள் கையை இந்த சைடில் பார்த்த மாதிரி வைக்கணும். ஓகே, வெயிட் அ மினிட்.
ஸோ என்ன பண்ணணும், நம்ம கையை வந்து ரைட் ஹேண்டை வந்து வெலாசிட்டி டைரெக்ஷனில் இப்படி வைக்கணும். ஓகே, இப்படி வச்சுட்டேன், கையை இப்படி வச்சுட்டேன். அடுத்து என்ன பண்ணணும், மேக்னெட் ஃபீல்டு இருக்க பக்கம் என் கையை திருப்பணும். ஓகே, மேக்னெட் வந்து பேஜுக்குள்ளே போகுது. ஸோ என் கையை வந்து ஜாயிங்க் இப்படி திருப்பேன். ஆட்டோமேட்டிக்காக என்னோடய தம் வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்குது. அப்போ என் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கண்டிப்பாக மேலே தான் வரும். சரியா? ஸோ இப்படி தான் வந்து இதோட டைரெக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் வந்து மேலே வந்துடுச்சு, என்னோடய நெகட்டிவ் சார்ஜ் கீழே இருக்குது. ஓகே, என் கரண்ட் வந்து இப்படி ஃப்ளோ ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இதில் மேஜராக எதுவும் ரோல் ப்ளே பண்ணல, பட் சர்க்யூட்டோ கேட்டிருந்தாங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து இந்த டைரெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இப்போ இதில் கரண்ட்டை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. I = V/R. V வந்து இந்த இடத்துல E. ஸோ 5/R வந்து 10. ஸோ 10 பண்ணோம்னாக்கா 0.5 ஆம்பர் கிடச்சிடும் கரெக்ட். ரொம்ப சிம்பிளில். ஓகே, ஸோ இப்போ இது வந்து NCERTயில் இதோட முடிஞ்சிடுச்சு. ஓகே, காம்படிட்டிவ் எக்ஸாமில் இதோட விட மாட்டாங்க. ஓகே, நம்ம வீடியோ பார்க்குறவங்க எப்போவுமே NCERTக்கு மட்டும் படிக்க மாட்டாங்க, எல்லாத்துக்குமே சேர்ந்து படிக்கிறது தான் நம்மளோட டார்கெட். ஓகே, அப்படி படித்தா தான் நல்லா புரியும் எல்லாமே. ஓகே, ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாமில் நமக்கு இவ்வளோ ஈஸியாக கேட்க மாட்டாங்க. ஓகே, அங்கே வந்து நமக்கு எல்லாமே இன்க்ளைண்டாக இருக்கும். ஓகே, இப்போ எப்படி நமக்கு வந்து எல்லாமே பர்பனிகுலராக இருந்துச்சு, ஈஸியாக EVBL அதான் E = VBL அப்படின்ட்டு ஃபார்மில் வந்துடுச்சு. இனிமேல் வந்து என்ன ஆகும், காம்படிட்டிவ் எக்ஸாமில் எல்லாமே வந்து இன்க்ளைண்டாக இருக்கும். ஓகே, ஸோ ஒரு ஜென்ரல் கேஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுலேருந்து நம்ம ஈஸியாக என்ன கேட்டாலும் பண்ணிடலாம். ஓகே, ஸோ when BVL are at some angle. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பக்கம் நான் மேக்னெட்டிக் ஃபீல்டு எடுத்துகிறேன். ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கே எடுத்துகிறேன். இவ்வளோ நேரம் என் கண்டக்டர் வந்து ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சு, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் என் லென்த் ஆஃப் த கண்டக்டருக்கும் நடுவில் 90 டிகிரி இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டேன், நான் ஒரு ஆங்கிளில் வந்து இதை திருப்பிட்டேன். ஓகே, let that angle be θ. ஓகே, இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் என்னோட லென்த் ஆஃப் த கண்டக்டருக்கும் நடுவில் ஒரு ஆங்கிள் கிரியேட் ஆகிடுச்சு, அது வந்து θ. ஓகே, நான் வெலாசிட்டி வந்து இப்போ யூஸ்வலாக நான் வந்து இது எல்லாத்துக்கும் பர்பண்டிகுலர் வர மாதிரி ஒரு வெலாசிட்டி எடுப்பேன். இப்போ என் வெலாசிட்டி என்ன பண்ணிட்டேன், நான் இப்படி இன்க்ளைண்ட் எடுத்துகிறேன். ஓகே, ஸோ என் கண்டக்டருக்கும் என் வெலாசிட்டிக்கு நடுவில் ஒரு ஆங்கிள் ஆல்ஃபா இருக்குது, அது 90 டிகிரி கண்டிப்பாக கிடையாது. அண்ட் என்னோட மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் என் வெலாசிட்டிக்கு நடுவில் ஒரு ஆங்கிள் இருக்குது, அது வந்து θ + ஆல்ஃபா. புரிஞ்சா? ஸோ இந்த மாதிரி டோட்டலாக எல்லாமே வந்து இன்க்ளைண்டாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி கேஸுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறேன், ரொம்ப ஈஸியாக பாருங்கள். ஸோ உள்ளே நடக்கிற மெக்கானிசம்னா அதே தான். சரியா? இனிஷியல் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு இதை வந்து இந்த வெலாசிட்டியில் நான் மூவ் பண்ணுறேன். இப்படி மூவ் பண்ணும்போது இதில் இருக்க ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும், தனித்தனியாக போக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃப்ரீ எலக்ட்ரானில் 2 ஃபோர்ஸ் நடக்கும், ஒன்று வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸு, இன்னொன்று வந்து எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எலக்ட்ரிக் ஃபோர்ஸும் ஒரு ஸ்டடி பாயிண்ட் வரைக்கும் அதிகமாகிட்டே போகும். அதுக்கப்புறம் ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் வந்து ஸோ EM = நம்ம EFன்னு பண்ணிக்கலாம். ஓகே, பண்ணிக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் சால்வ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டேட்டுக்கு அப்புறம் நான் அப்படியே இங்கே எழுதிக்கிறேன். சரியா? ஸோ அட் அ பர்டிகுலர் ஸ்டேட் தட் இஸ் இன் ஸ்டடி ஸ்டேட் என்ன ஆகுது, என்னோட மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வில் பி = மேக்னிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஆமாம், ரைட்? ஸோ எலக்ட்ரிக் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன, இந்த இடத்துல நான் மேக்னிடியூடாக பார்க்காம இந்த பக்கம் வந்து வெக்டாராக பார்க்குறேன். ஓகே, நான் லாஸ்ட் கேஸில் வந்து மேக்னிடியூடாக போட்டேன். ஓகே, இப்போ வந்து வெக்டாரை பார்க்குறேன், ஏன்னா நமக்கு ஆங்கிள் வந்து எப்படி இருக்கும்னே தெரியாது, நம்ம ஜென்ரல் கண்டிஷனில் வந்து டெரைவ் பண்ணணும். சரியா? ஸோ மேக்னிடியூடாக பார்க்காம நான் வெக்டாரை பார்க்குறேன். அப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, என்னோட எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வில் பி = மைனஸ் ஆஃப் என்னோட வெக்டாரோட ஃபோர்ஸ், அதாவது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஓகே, என்னோட எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வெக்டார் = மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வெக்டார். ஏன் இங்கே மைனஸ் போட்டிருக்கேன்னா, எலக்ட்ரான் மேலே மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கீழே ஆக்ட் ஆச்சுனாக்கா என்னோட வெக்டார் ஃபோர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக மேலே ஆக்ட் ஆகும். ஸோ ரெண்டுத்துக்குமே ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்குல்ல, ஸோ அதனால் மைனஸ் போட்டிருக்கேன் இங்கே. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க, எலக்ட்ரிக் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன, E × E வெக்டார். ஸ்மால் இ வந்து சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் அண்ட் இ வெக்டார் வந்து எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, அதே மாதிரி எஃப்எம்க்கும் நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வந்தோம், EVBன்னு போட்டோம். ஓகே, அந்த இடத்துல EVB மேக்னிடியூடில் போட்டிருப்போம். இங்கே வந்து நம்ம வந்து வெக்டார் ஃபார்மில் பார்க்கணுன்னா E டாட் V × B. ஓகே, E டாட் ஆக்சுவலாக ஈன்றது ஒரு கான்ஸ்டன்ட் தான். ஸோ டாட்னா மல்டிப்ளிகேஷன், ஜென்ரல் மல்டிப்ளிகேஷன் மாதிரி. ஸோ E = மைனஸ் ஆஃப் E × V வெக்டார் cross B வெக்டார். புரிஞ்சா? ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த இந்த ஈயும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ E வெக்டார் = மைனஸ் ஆஃப் V வெக்டார் cross B வெக்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, E வெக்டார் = மைனஸ் ஆஃப் V வெக்டார் cross B வெக்டார். ஓகே, நல்லா உங்களுக்கு ஒரு விஷயம் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்தேன், ஒரு 2 விஷயம் க்ராஸில் இருக்குன்னா இதுக்கு வர ரிசல்ட்டு ஆப்வியஸாக இது ரெண்டுத்துக்கும் பர்பண்டிகுலராக இருக்கும். ஓகே, என்ன அர்த்தம்னா VS பர்பண்டிகுலர் டு B கண்டிப்பாக இருக்கும், பியும் கண்டிப்பாக பர்பண்டிகுலராக இருக்கும். அண்ட் இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணி வர ப்ராடக்ட் கண்டிப்பாக இது ரெண்டுத்துக்கும் பர்பண்டிகுலர். அப்போ இது மூணுமே மியூச்சுவல் பர்பண்டிகுலராக இருக்கும். சரியா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து அசியூம் பண்ணுவோம். இப்போ இதை வந்து நான் காம்பனண்ட்டாக எழுதுனாக்கா V × B என்ன நினைக்கலாம், VB sin θன்னு எழுதிக்கணும். சரியா? VB sin θன்னு எழுதிக்கணும். சரியா? ஸோ இப்போதைக்கு வந்து இது வரைக்கும் நிப்பாற்றிக்கலாம். E வெக்டாரோட ஃபார்முலா தெரிஞ்சு. ஓகே, அண்ட் சேஞ்ச் இன் வெலாசிட்டியோட ஃபார்முலா நான் உங்களுக்கு தான் ஜஸ்ட் நவ் சொல்லி கொடுத்தேன். ஓகே, சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இப்போ இந்த கண்டக்டரில் வந்து என்ன ஆயிடுச்சு, பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் தனியாக வந்துடுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் நமக்கு, என்னது E - E டாட் dxன்னு இருக்கும், ஞாபகம் இருக்கா?
potential difference dv equal to minus E vector டாட் டிஎக்ஸ் வெக்டார். ஓகே, வெக்டார் ஃபார்மில் இருக்கனால நான் நெகட்டிவ் சைன் கன்சிடர் பண்ணியிருக்கேன். நான் போன வாட்டி சால்வ் பண்ணப்போ ஜஸ்ட் மேக்னிடியூட் மட்டும்தான் பார்த்தேன். ஓகே, ஏன்னா எல்லாமே 90 டிகிரி எனக்கு தெரியும், எல்லாமே வந்து 90 டிகிரி இருக்கனால பெரிய டிஃப்ரென்ஸ் வராது. பட் இப்போ எனக்கு வந்து என்ன ஆங்கிளில் வந்து வைக்க போகிறாங்கன்னே தெரியாது, சரியா? அதனால நான் வெக்டாரில் வச்சிருக்கனால நெகட்டிவ் சைனை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். வி நோ தட் சேஞ்ச் இன் வோல்டேஜ் சேஞ்சை வந்து ரெண்டு எண்டுக்கு நடுவில் மைனஸ் இ டாட் டிஎக்ஸ்ன்னு இருக்கும். டிஎக்ஸுக்கு பதிலாக நான் டிஎல்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு இ வெக்டாரோட வேல்யூ தெரியும், அந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும்? மைனஸ் மைனஸோ ப்ளஸ் ஆகும். ஸோ டிவி ஈக்குவல் டு வி கிராஸ் பி இன் டாட் டிஎல். நல்லா கவனிங்க, வி கிராஸ் பி டாட் டிஎல். இ டாட் டிஎல் இருக்குது, இந்த இடத்துல வி கிராஸ் பி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ வி கிராஸ் பி டாட் டிஎல்னு இருக்குது, கரெக்டாக? ஸோ இப்போ இதை என்ன பண்ணுறேன், நான் ரெண்டு சைடும் இன்டெகிரேட் பண்ணுறேன் இன் ஆர்டர் டு கெட் த டோட்டல் வோல்டேஜ். ஓகே, ஸோ டோட்டல் வோல்டேஜ் வேணும்ன்ட்டு நான் ரெண்டு பக்கமும் இன்டெகிரேட் பண்ணாக்கா என்னோட வெலாசிட்டியும் கான்ஸ்டன்ட், என்னோட பியும் கான்ஸ்டன்ட். ஸோ அது ரெண்டுத்தையும் நான் அப்படியே வெளியே கொண்டு வரேன். மீதி இருக்கிறதுல நான் இன்டெக்ரல் ஆஃப் டிஎல், கரெக்டாக? இன்டெக்ரல் ஆஃப் டிஎல் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டோட்டல் லென்த் கிடைக்கும், கரெக்டாக? ஸோ அவ்வளோதான். ஸோ டெல்டா வி ஈக்குவல் டு வி கிராஸ் பி டாட் டிஎல். இதுதான் உங்களோட ஜென்ரலைஸ்ட் ஃபார்முலா. திஸ் இஸ் வாட் உங்கள் ஜென்ரலைஸ்ட் ஃபார்முலா. இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபார்முலானா வி ஈக்குவல் டு விபிஎல்னு இருக்கும், கரெக்டாக? இப்போ பார்க்குற ஃபார்முலானா ஸோ இப்போ வந்து ஃபார்முலானா வி கிராஸ் பி டாட் எல். ஓகே, ஸோ கவலைப்படாதீங்க, இதை வச்சு நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சூப்பராக சொல்லித்தரேன், கவலையே படாதீங்க. சி, இந்த கேஸ் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கொஷின் எழுதிக்கோங்க. ஃபைண்ட் த மோஷனல் இஎம்எஃப் இந்த கண்டக்டர் ஷோன் பிலோ. ஓகே, இது வந்து ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்ச ஜென்ரலைஸ்டு மெத்தட் தான். ஓகே, ஸோ பாருங்கள், இந்த இடத்துல வந்து லென்த் ஆஃப் த கண்டக்டர் இதை வந்து நான் வி வெலாசிட்டியில் வந்து புல் பண்ணுறேன். ஓகே, ஒரு வெலாசிட்டியில் மூவ் பண்ணுறேன். ஓகே, இதுக்கும் நடுவில் ஆங்கிள் வந்து 90 டிகிரி. விக்கும் கண்டக்டரோட லென்த்துக்கும் நடுவில் ஆங்கிள் 90 டிகிரி. என்னோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பேஜ்குள்ளே போகுது, அதே மாதிரி எல்லாமே மியூச்சுவல் பர்பண்டிகுலராக இருக்குது. ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம டெரைவ் பண்ணிட்டோம், ஈக்குவல் டு விபிஎல் தான் வரும், இதோட ஆன்சர் நமக்கு தெரியும், கரெக்டாக? பட் நம்ம ஜென்ரலைஸ் ஃபார்முலாவில் வச்சு நம்ம அந்த ஃபார்முலா கொண்டு வரலாம். ஓகே, ஜென்ரலைஸ் ஃபார்முலா என்ன சொல்லுது? ஜென்ரலைஸ் ஃபார்முலா ஈக்குவல் டு இ ஈக்குவல் டு வி கிராஸ் பி டாட் எல். ஓகே, வி கிராஸ் பி டாட் எல் வெக்டார், கரெக்டாக? ஸோ இப்போ பாருங்கள், வி கிராஸ் பியை வந்து நம்ம எழுதணும்னா என்ன எழுதிக்கலாம்? விபி இன்ட்டு சைன் டீட்டான்னு போட்டுக்கலாம். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், வி இங்கே இருக்குது, பி இங்கே இருக்குது. வி கிராஸ் பியோட ஆங்கிள் என்னது? ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் 90 டிகிரி, அது அப்படி இங்கே போட்டுக்கிறேன். ஸோ விபி இன்ட்டு சைன் 90 டிகிரி டாட் டிஎல். ஓகே, டாட் எல் வெக்டார், சாரி, இந்த ஸ்டெப் புரிஞ்சா? ஸோ சைன் 90யோட வேல்யூ என்ன? ஆட்டோமேட்டிக்காக 1ன்னு ஆகிடும். அப்போ விபி டாட் எல் வெக்டார் இப்போதைக்கு வேணும். ஓகே, நல்லா கவனிங்க, விபி வெக்டாரோட ஆங்கிள் என்னவாக இருக்கும்? நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். சிம்பிள், ஜஸ்ட் என்ன பண்ணணும்? க்ராஸ் இருக்கா, அப்போ வந்து ஒன்றும் பண்ண வேணாம், என்னோடய கை பாருங்கள், புரிஞ்சிடும். ஓகே, ஸோ பாருங்கள், வி வந்து எப்படி போகுது? இப்படி போகுது. ஓகே, வி கிராஸ் பி பண்ணணும். ஓகே, அப்போ வந்து வி ஃபஸ்ட் வந்து வியோட மோஷனில் கையை வச்சுட்டு அப்புறமா எந்த பக்கம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கோ அந்த பக்கம் கையை திருப்பணும். ஓகே, அப்படி திருப்பினா எனக்கு வந்து வி கிராஸ் பியோட டேரெக்ஷன் கிடச்சிரும். ஓகே, எப்போவுமே கிராஸ் வெக்டார் பண்ணால் பர்பண்டிகுலரில் தான் ஆன்சர் கிடைக்கும், சரியா? அப்போ வி இப்படி கையை திருப்புறேன், மேக்னெட்டிக் ஃபீல்டு பக்கம் திருப்புறேன், தம் வந்து ஆட்டோமேட்டிக்காக மேலே போகுது. ஓகே, அப்போ என்ன அர்த்தம்? என்னோட வெயிட் அ மினிட். அப்போ என்ன அர்த்தம்னா, என்னோட வெலாசிட்டி இப்படி போச்சு, மேக்னெட்டிக் ஃபீல்ட் பேஜ்குள்ளே போச்சு, அப்போ ஆட்டோமேட்டிக்காக என் தம் வந்து மேலே பார்த்த மாதிரி வருது, கரெக்டாக? அப்போ இதுக்கும் நடுவில் என்ன ஆங்கிளில் இருக்கும்? வி கிராஸ் பி. இதுதான் வி கிராஸ் பி. இப்போ நீங்கள் போட்டிங்களா ஒரு லைன், அதுதான் வி கிராஸ் பி. ஸோ வி கிராஸ் பி வந்து 90 டிகிரி இருக்குது, கரெக்டாக? ஸோ அதனால தான் வந்து போட்டிருக்கேன் 90 டிகிரின்ட்டு. ஓகே, நான் இப்போ நல்லா கவனிங்க, விபியோட டேரெக்ஷன் இப்படி இருக்குது. ஓகே, வி கிராஸ் பி கண்டுபிடிச்சி தானே உங்களுக்கு விபி வந்துச்சு. ஓகே, விபியோட டேரெக்ஷன் இப்படி இருக்குது, லென்த் ஆஃப் த கண்டக்டரும் மேலே இருக்குது. அப்போ ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன ஆங்கிள் இருக்கும்? 0 டிகிரி, கரெக்டாக? அதனால தான் விபி டாட், அதோடு இல்லாமல் டாட்டை நம்ம பிரித்து எடுத்தால் காசுன்னு போடுவோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த கேஸில் வந்து காஸ் டீட்டாக்கு பதிலாக 0 வரும். ஏன்? வி கிராஸ் பி பண்ணி வந்தது வந்து இப்படி மேலே இருக்க மாதிரி வந்துச்சு, வி கிராஸ் பி, கரெக்டாக? ஆனால் உங்கள் லென்த் ஆஃப் த கண்டக்டர் மேலே இருக்குது, அப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் 0 டிகிரி, கரெக்டாக? அதனால காஸ் 0. ஸோ காஸ் 0 ஆட்டோமேட்டிக்காக 1 ஈக்குவல் டு விபிஎல்னு வந்துடுச்சு பாருங்கள், சரியா? புரிஞ்சா? கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து கையை வச்சுலாம் காமிச்சிட்ருக்கேன். கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஓகே, முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு யோசிக்காத அளவுக்கு நான் கையை வச்சு காமிச்சிட்ருக்கேன். ஓகே, இப்போ ஸ்டில் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ அடுத்த கேஸ் பாருங்கள். அடுத்த கேஸ் அதே கொஷின் தான், இஎம்எஃப் கண்டுபிடிக்கணும், இஎம்எஃப் கண்டுபிடிச்சி கரண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ பாருங்கள், இப்போ வந்து இதே மாதிரி என்ன பண்ணிட்டேன், ஒரு கண்டக்டர் எடுத்துகிறேன்.
இதோட லென்த் இங்கே இருக்குது. ஓகே, லென்த் வந்து லென்த் வெக்டார் வந்து எப்படி வேணால் எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ லென்த் வெக்டார் இப்படி எடுத்துட்டேன். ஓகே, இதை வந்து வெலாசிட்டி வியில் வந்து புல் பண்ணுறேன். அண்ட் என்னோட மேக்னெட்டிக் ஃபீல்டோட டேரக்ஷனும் இப்படி இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு இது எந்த கேஸில் வரும், இது வந்து மியூச்சுவலி பர்பண்டிகுலர் கேஸா இல்லை தனித்தனி கேஸான்னு டிசைட் பண்ணுங்கள். ஓகே, இந்த கேஸில் பார்த்தோம்னா பி வெக்டாரும் ஒரே டைரக்ஷன். அப்போ பி இஸ் பேரலல் டு வி வந்துடுச்சு. ஓகே, பட் பி வெக்டாரும் எல் வெக்டாரும் பர்பண்டிகுலர், அதே மாதிரி வி வெக்டாரும் எல் வெக்டாரும் பர்பண்டிகுலர். ஓகே, அப்போ என்ன ஆகிடுச்சு இந்த கேஸில் பியும் வியும் பேரலல் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இதில் நம்ம வந்து ஃபார்மில் அப்ளை பண்ணி பார்ப்போம், என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். சி, நமக்கு என்ன தெரியும், வி கிராஸ் பி டாட் எல் வெக்டார் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். இஎம்எஃப் எவ்வளோ வரும்னு தெரிஞ்சிடும். கரெக்டாக? ஸோ வி கிராஸ் பியோட டேரெக்ஷன் இங்கே என்னவாக இருக்கும், வி கிராஸ் பியோட டேரெக்ஷன் என்னவாக இருக்கும் பாருங்கள். சி இயர், நான் கை கொண்டு வரட்டுமா, ஜஸ்ட் மினிட். ஸோ பாருங்கள், இந்த இடத்துல வி வந்து எந்த டேரெக்ஷனில் போகுது, வி வந்து இந்த டேரெக்ஷனில் போகுது. அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டேரெக்ஷனும் எப்படி இருக்குது, இந்த டேரெக்ஷனில் இருக்குது. அப்போ விக்கும் நடுவில், வியும் இந்த டேரெக்ஷன், மேக்னெட்டிக் ஃபீல்டும் இந்த டேரெக்ஷன். அப்போ ரெண்டுத்துக்கும் நடுவில் எவ்வளோ ஆங்கிள் இருக்குது, 0 டிகிரி. கரெக்டாக 0 டிகிரி. அப்போ 0 டிகிரி இருந்துச்சுன்னா என்ன போடணும் நம்ம இந்த இடத்துல, ரொம்ப சிம்பிள், வி கிராஸ் பி சைன் 0ன்னு போடணும். கரெக்டாக சைன் 0 இஸ் 0. ஸோ இந்த ஃபுல் வேல்யூ 0. ஓகே, அப்போ பிஎஸ் பேரல் டு வி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இஎம்எஃபே இருக்காது, 0 ஆகிடும். ஓகே, அதே மாதிரி இந்த கேஸ் பாருங்கள். இந்த கேஸ் என்ன பண்ணிட்டேன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட டேரெக்ஷன் வந்து இப்படி எடுத்துகிறேன். ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்டோட டேரெக்ஷன் இப்படி, என்னோட வெலாசிட்டி வெக்டார் நான் இப்படி போட்டுட்டேன். அண்ட் லென்த் வெக்டார் இப்படி இருக்குது. ஓகே, அப்போ நல்லா பார்த்தோம்னா லென்த் வெக்டாரும் வி வெக்டாரும் சேம் டேரெக்ஷனில் இருக்குது. ஓகே, லென்த் வெக்டாரும் இப்படி இருக்குது, வி வெக்டாரும் இப்படி இருக்குது. பட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்குது. ஓகே, இப்போ இதுக்கு நம்ம போட்டு பார்ப்போம். ஓகே, நல்லா பாருங்கள். இப்போ லென்த் வெக்டாரும் வி வெக்டாரும் பேரலல். இப்போ நமக்கு ஜென்ரலைஸ் ஃபார்ம்லான வி கிராஸ் பி டாட் டிஎல். ஓகே, அதாவது வி கிராஸ் பி டாட் எல் வெக்டார். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு என்ன தெரியும், விக்கும் பிக்கும் நடுவில் எவ்வளோ ஆங்கிள் இருக்குது, வி வெக்டார் இப்படி, பி வெக்டார் இப்படி. சரியா? அப்போ வி வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் நடுவில் எவ்வளோ ஆங்கிள்னா 90 டிகிரி இருக்குது. கரெக்டாக? இது ஒரு 90 டிகிரியில் இருக்குது. சரியா? ஸோ விபி சைன் 90 போட்டுக்கிறோம். அடுத்து எல் வெக்டார் டாட்டில் இருக்கட்டும். எல் வெக்டார் வந்து டாட்டில் இருக்குது. கரெக்டாக? ஸோ விபி சைன் 90. சைன் 90 வந்து 1. ஓகே, சைன் 90 1. ஸோ இது பிரச்சனை இல்லை, விபின்னு வந்துடுச்சு. டாட் எல். ஓகே, ஸோ விபிஎல். இப்போ விபியோட டேரெக்ஷன் நமக்கு தெரியணும். ஓகே, விபியோட டேரெக்ஷன் எப்படி கண்டுபிடிப்போன்னு நான் உங்களுக்கு இப்போ தான் சொல்லி கொடுத்தேன். ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், கையை பாருங்கள். சி ஹியர், விபியோட டேரெக்ஷன் உங்களுக்கு சொல்கிறேன். வி வெக்டார் எப்படி போகுது, மேலே போகுது. ஓகே, வி வெக்டார் மேலே போகுது. மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி போகுது, இப்படி போகுது. கையை திருப்பினா இப்படி போகுது மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ என் தம் வந்து எப்படி இருக்குது, கீழே பார்த்த மாதிரி இருக்குது. அப்போ விபி வெக்டார் வந்து கீழே போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ விபி வெக்டார் இப்படி கீழே போயிட்டுருக்கு. ஓகே, விபி வெக்டார் கீழே போயிட்டுருக்கு. எல் வெக்டார் இப்படி போயிட்டுருக்கு, எல் வெக்டார் இப்படி போய்கிட்டு இருக்குது. கரெக்டாக? எல் வெக்டார் இப்படி போயிட்டுருக்கு. பாருங்கள், எல் வெக்டார் இப்படி போயிட்டுருக்கு. அப்போ எல்லுக்கும் விபி வெக்டாருக்கும் நடுவில் என்ன ஆங்கிள், 90 டிகிரி. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சு. சி, டேரெக்ஷன் ரொம்ப முக்கியம். வியோட டேரெக்ஷன் இப்படி போச்சு, வியோட டேரெக்ஷன் மேலே, ஃபீல்டோட டேரெக்ஷன் இப்படி, மேக்னெட்டிக் ஃபீல்டோட டேரெக்ஷன் இப்படி. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னோட கையை வந்து வி டேரெக்ஷனில் வச்சுட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்க டேரெக்ஷனில் திருப்புறேன். அப்படி திருப்பினா எனக்கு விபி கிராஸ் கிடைக்கும். விபி கிராஸ் வந்து இப்படி போயிட்டுருக்கு, கீழே போய்கிட்டு இருக்குது. கரெக்டாக? அண்ட் விபி கிராஸ்க்கும் எல்லுக்கும் நடுவில் எவ்வளோ ஆங்கிள் இருக்குன்னா 90 டிகிரி இருக்குது. கரெக்டாக? ஸோ பாருங்கள், விபி கிராஸ் கீழே போச்சு, என்னோட எல் வந்து இப்படி இருக்குது. ஸோ அது ரெண்டுக்கும் நடுவில் 90 டிகிரி இருக்குது. ஸோ விபி டாட் எல் காஸ் 90 போடலாம். காஸ் 90 0. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபுல் வேல்யூவும் 0 ஆகிடுச்சு. புரிஞ்சா? அப்போ ரெண்டு கேஸில் வந்து நமக்கு வந்து 0 ஆகுது. எப்போல்லாம் ரெண்டு விஷயம் பேரலாக இருக்கும், லெட் இட் பி வி அண்ட் எல் ஆர் வி அண்ட் பி ஆர் பி அண்ட் எல் ஆர் பி அண்ட் வி, எது வேணாலும் பேரலாக இருக்கட்டும். ஓகே, ரெண்டு விஷயம் பேரலாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இஎம்எஃப் இருக்காது. ஓகே, ஸோ இப்போ 3 கேஸ் பார்த்துருக்கோம். ஒன்று E=0, இஎம்எஃபே ஜென்ரேட் ஆகாது மோஷனில். எப்போ, இஃப் எனி ஆஃப் த டூ ஆர் பேரலல். செகண்ட் கேஸ் என்ன, E=VBL. இது எப்போ வரும், இஃப் எவ்ரி திங் இஸ் பர்பண்டிகுலர் டு ஈச் அதர். தேர்ட் கேஸ் என்ன, வி கிராஸ் பி டாட் எல் வெக்டார். ஓகே, இது எப்போ வரும், இது ஜென்ரலைஸ் கேஸ். ஏதாச்சும் வந்து இன்க்ளைண்டாக இருந்துச்சுனாக்கா இந்த கேஸ் அப்ளை ஆகும். இந்த 3 கேஸை வச்சு தான் உங்களுக்கு டோட்டலாகவே இருக்குது. சரியா? கிளியர்? புரிஞ்சா? போடுவோமா? இப்போ சம்ஸ் போடலாமா? ஓகே, ஸோ கொஸ்டின் எழுதிக்கோங்க. ஃபைண்ட் த இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இன் அ கண்டக்டர் அண்ட் ட்ரா த இமேஜினரி செல்.
ஓகே, ஸோ கொஷின் இதுதான், ஃபைண்ட் த இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இந்த கண்டக்டர் அண்ட் ட்ரா த இமேஜினரி செல். இதான் உங்கள் ஃபர்ஸ்ட் கொஷின். ஓகே, இந்த கொஷின் பார்த்தோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பேஜ்க்குள்ளே போகுது, கிராஸில் இருக்குது, டாட்டில் இருந்துச்சுன்னா பேஜுக்கு வெளியே வருதுன்னு அர்த்தம். மேக்னெட்டிக் வந்து பேஜ்க்குள்ளே போகுது. என் கண்டக்டர் வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன், எல் வெக்டார் வந்து இப்படி இருக்குது. இங்கே இப்படின்னு வச்சு அசியூம் பண்ணாலும் ஒன்று தான், இப்படின்னு வச்சு பண்ணாலும் ஒன்று தான். உங்களுக்கு எப்படி வாட்டமோ அப்படி வச்சுக்கலாம், எல் வெக்டார் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அண்ட் வெலாசிட்டி வந்து இப்படி மூவ் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இது எதுலாம் பர்பண்டிகுலர்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, நல்லா கவனித்தோம்னா ஃபீல்டு உள்ளே போகுது, வெலாசிட்டி மேலே போகுது. ஃபீல்டுக்கும் வெலாசிட்டிக்கும் நடுவில் கண்டிப்பாக பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஃபீல்டு வந்து அப்படியே உள்ளே போகுது, வெலாசிட்டி மேலே போகுது. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபீல்டுக்கும் வெலாசிட்டிக்கும் நடுவில் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஓகே, அண்ட் ஆல்சோ வெலாசிட்டிக்கும் எல்லுக்கும் நடுவில் ஒரு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். வெலாசிட்டி இப்படி போயிட்டுருக்கு, எல் இப்படி போயிட்டுருக்கு, ஸோ பர்பண்டிகுலர். அதே மாதிரி ஃபீல்டுக்கும் லென்த்துக்கும் நடுவுலையும் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அப்போ இது எல்லாமே என்னது, மியூச்சுவலி பர்பண்டிகுலர் டு ஈச் அதர். கரெக்டாக? ஸோ நமக்கு என்ன தெரியும், மியூச்சுவலி பர்பண்டிகுலர் டு ஈச் அதர் இருந்தாக்கா நமக்கு இஎம்எஃபோட வேல்யூ என்ன தெரியும், இஎம்எஃப் ஈக்குவல் டு விபிஎல். ஸோ விபிஎல்னு போட்டோம்னா நமக்கு இதோட இஎம்எஃப் கிடச்சிரும். கரெக்டாக இஎம்எஃப் கிடச்சிரும். சரி, இஎம்எஃப் பிரச்சனை இல்லை, இஎம்எஃப் கிடச்சிருச்சு. அப்போ இந்த கண்டக்டரை நான் ஒரு பேட்டரியாக வரைஞ்சிக்கலாம். ஓகே, பட் இந்த பேட்டரியாக வரைகிறதுக்கு எனக்கு பாசிட்டிவ் எங்கே வரும், நெகட்டிவ் எங்கே வரணும்னு தெரியணும். ஓகே, ஸோ பாசிட்டிவ் எங்கே வரும், நெகட்டிவ் எங்கே வரும்னு தெரியறதுக்கு நான் என்ன சொன்னேன், வி கிராஸ் பி அப்ளை பண்ணுங்கன்னு சொன்னேன். ஓகே, அதுக்கு என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு என் கையை பாருங்கள். ஓகே, என் கையை பாருங்கள், எந்த பக்கம் பாசிட்டிவ் வரும்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ பாசிட்டிவ் டைரெக்ஷன் எங்கன்னு சொல்கிறேன், கவனிங்க. ஸோ பாருங்கள், இனிஷியலாக என்ன சொன்னேன், என் வெலாசிட்டி போகிற பக்கம் என் கை போகணும், ஸ்வாங் வந்துடுச்சு. ஓகே, அடுத்து மேக்னெட்டிக் ஃபீல்டு பக்கம் என் கையை மடக்கணும். மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன இப்படி வருதா, உங்களை பார்த்த மாதிரி வருதா, இல்லையே, மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ளே போகுது. ஸோ என்ன பண்ணோம், வெலாசிட்டி இப்படி போச்சு, மேக்னெட்டிக் ஃபீல்டு பக்கம் கையை திருப்புங்கள், முடிஞ்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக தம்பு வந்து எப்படி இருக்குது, இந்த டைரெக்ஷனில் காமிக்க. அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இந்த பக்கம் இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ் வந்து நெகட்டிவ் டெர்மினல் வந்து இந்த பக்கம் இருக்குது. புரிஞ்சா? ஸோ வந்து இதுக்கு ஒரு பேட்டரியாக கன்வெர்ட் பண்ணால் என்ன பண்ணிக்கலாம், என் பாசிட்டிவ் டெர்மினல் இங்கே வரும், நெகட்டிவ் டெர்மினல் இங்கே வரும், முடிஞ்சு. அண்ட் இந்த பேட்டரியோட இஎம்எஃப் எவ்வளோனா சிம்பிளி விபிஎல், முடிஞ்சு. ஓகே, இந்த கொஷின் நீங்களே சால்வ் பண்ணுறீங்களா? ட்ரை டு சால்வ் திஸ் கொஷின். ஓகே, இதில் பாருங்கள், நல்லா பாருங்கள், எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பேப்பருக்குள்ளே போகுது அதே மாதிரி. ஓகே, ஸோ பிரச்சனை இல்லை. அண்ட் என்னோட லென்த் ஆஃப் த கண்டக்டர் வந்து இப்படி இருக்குது. நல்லா கவனிச்சிங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் லென்த்துக்கும் நடுவில் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இப்படி போயிட்டுருக்கு, லென்த் வந்து இப்படி போகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ளே போகுது. ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் பர்பண்டிகுலர். பட் வெலாசிட்டி வந்து இன்க்ளைண்ட் ஆகிடுச்சு. நல்லா பார்த்தோம்னா வெலாசிட்டி இங்கே இருக்குது, லென்த் இங்கே இருக்குது, ரெண்டும் வந்து இன்க்ளைண்டாக இருக்குது. ஓகே, இன்னொரு விஷயத்தையும் கவனிங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் வெலாசிட்டிக்கும் நடுவில் என்ன ஆங்கிள் இருக்கும், நல்லா யோசிச்சு சொல்லுங்கள் பார்ப்போம், நல்லா யோசிங்க. ஸோ இதோடய நான் நிப்பாட்டுறேன், இதான் உங்கள் ஹிண்ட்டு. ஜஸ்ட் சால்வ் பண்ணுங்கள், சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, ஸோ நீங்கள் இந்த சம் போட்டிருப்பீங்க நம்புகிறேன். என்ன பண்ணணும், நமக்கு இதை வந்து ஒரு இதுவாக மாற்றணும், நம்ம ஒரு கண்டக்டராக மாற்றணும், ஒரு செல்லாக மாற்றணும், அதான் நம்மளோட டார்கெட். ஓகே, ஸோ இப்போ நான் உங்களுக்கு இந்த கொஷினை வந்து நான் உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன், நீங்கள் போட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, ஸோ இதை நான் சால்வ் பண்ணுறேன், எப்படி பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் பர்பண்டிகுலராக இருக்கா இல்லையான்றதை நம்ம முடிவு பண்ணணும். ஓகே, அதுக்கு என்ன பண்ணுவோம், ஜஸ்ட்டு ஒரு இமேஜினேஷன் பண்ணுவோம், சரியா? ஸோ லென்த் ஆஃப் த கண்டக்டர் இப்படி போகுது, என் மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ளே போகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ளே போகுது. நல்லா பாருங்கள், மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் லென்த்துக்கும் நடுவில் எவ்வளோ ஆங்கிள் இருக்குது, 90 டிகிரி. ஸோ பிரச்சனையே இல்லை. அடுத்து பாருங்கள், வெலாசிட்டி வெக்டாருக்கும் லென்த்துக்கும் பார்ப்போம். லென்த் இப்படி போகுது, வெலாசிட்டி வெக்டார் இப்படி போகுது, ரெண்டுத்துக்கும் நடுவில் ஆங்கிள் டெஃபினெட்லி இருக்குது, இட் இஸ் நாட் 90 டிகிரி. அப்போ வியும் எல்லும் ஒரு ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுது. ஓகே, விக்கும் பிக்கும் நடுவில் பார்க்கணும். இப்போ வியும் பியும் எங்கே இருக்குது, வி வந்து இப்படி போயிட்டுருக்கு, இன்க்ளைண்டாக இப்படி இருக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்டில் பஞ்சிங் திஸ். கரெக்டாக? இப்போ இதை அப்படியே நான் சைடில் வச்சு பார்த்தோன்னா 90 டிகிரி வருது. வி இப்படி போகுது, என் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜஸ்ட் என்ன ஆகுது, இப்படி 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 போகுது. ஜஸ்ட் இது பார்த்தோம்னா 90 டிகிரி. அப்போ விக்கும் பிக்கும் நடுவில் கூட 90 டிகிரி இருக்குது. ஓகே, ஸோ சென்ஸ் ஒரு கேஸை வந்து இன்க்ளைண்ட் வந்துச்சுனால நம்ம ஜென்ரலைஸ் ஃபார்முலாவுக்கு போயிடணும். ஓகே, ஜென்ரலைஸ் ஃபார்முலா என்ன சொல்லுது, we know that என்னது, L is perpendicular to V but L is not perpendicular to V. So we know that E equal to என்னது, ஆட்டோமேட்டிக்காக E equal to V cross B dot L vector. V cross B dot L vector. ஸோ V cross B வந்து நம்ம டீட்டாவில் எழுதணும்னா மேக்னிடியூடில் தான் V cross B கிராஸ் ரிமூவ் பண்ணால் sin θ வந்துடும். ஸோ V cross B அதாவது இதை ரிமூவ் பண்ணி மேக்னிடியூட் எழுதுனா VB sin θன்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ டீட்டாவோட வேல்யூ என்னது, விக்கும் பிக்கும் நடுவில். இங்கே நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. ஓகே, இங்கே நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க, கண்ணை மூடிட்டு டீட்டா வந்து 30 டிகிரின்னு போட்டுருவாங்க. நல்லா கவனிங்க, வியோட டைரெக்ஷனுக்கும் பியோட டைரெக்ஷனும் நடுவில் இருக்கிறது. இப்போ தான் உங்களுக்கு கையெல்லாம் வச்சு காமிச்சேன். வி வந்து இப்படி போச்சுன்னா நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த பெண்ணை குத்திக்கிட்டு போகும். கரெக்டாக? ஸோ வந்து இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் தீட்டா வந்து 30 டிகிரி கிடையாது, 60 டிகிரி 90 டிகிரி. ஞாபகம் இருக்கா? சொல்லி கொடுத்தேன் இப்போ தான். ஸோ இங்கே நிறைய பேர் தப்பு பண்ணிடுவாங்க, இங்கே 30 டிகிரி போட்டுருவாங்க, ஆன்சரே தப்பாக வந்துடும். ஓகே, ஸோ விபி sin 90 டிகிரி. ஸோ sin 90 வந்து 1. ஸோ வி டாட் பி
டாட் எல் வெக்டார். ஓகே, எல் வெக்டார். இப்போ டாட் ப்ராடக்ட்டை ரிமூவ் பண்ணோன்னா காஸ் போடணும். ஸோ காஸ் தீட்டா. இப்போ பாருங்கள், வி கிராஸ் பியோட டேரெக்ஷன் தெரியணும், காஸ் தீட்டாவோட வேல்யூ தெரியணும்னா. ஓகே, அது எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஓகே, அதுக்கு எனக்கு கை திருப்பி வரணும், என்னோட மேஜிக்கல் கை திருப்பி வரணும். கமான், சூப்பர். ஸோ சரியா, இப்போ எனக்கு வி கிராஸ் பியோட டேரெக்ஷன் வேணும். சரியா, பியோட டேரெக்ஷன் இப்படி, பியோட டேரெக்ஷன் இப்படி, பியோட டேரெக்ஷன் இப்படி. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என் கை வந்து இப்படி வருது. சரியா, வியோட டேரெக்ஷன் இப்படி, பியோட டேரெக்ஷன் இப்படி, என் கையோட டேரெக்ஷன் இப்படி. ஓகே, ஸோ இதை நான் அப்படியே நான் பெனில் வரைஞ்சேன்னா வியோட டேரெக்ஷன் இப்படி, ஃபீல்டு வந்து மடக்குனா இப்படி வருது, என் தம் வந்து டோட்டலாக இப்படி இப்படி பாயிண்ட் அவுட் பண்ணிச்சு. ஓகே, அப்போ இதுதான் என்னோட வி கிராஸ் பி. ஓகே, அப்போ நான் வந்து இதை வந்து ஜென்ரலைஸாக வரைகிறேன்னாக்கா, ஓகே, ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிறேன்னா இங்கே இருக்கிறது அப்படியே இங்கே வரைகிறேன். ஓகே, வி வெக்டார் இப்படி இருக்குது, ஸோ அதை இப்படி வரைஞ்சிட்டேன். என்னோடய வி கிராஸ் பி வெக்டார் இப்படி வந்துச்சு. ஸோ இதுதான் என்னோடய வி கிராஸ் பி. நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த வி வெக்டாருக்கும் வி கிராஸ் பிக்கு நடுவில் 90 டிகிரி இருக்கும். ஓகே, அண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு என்ன தெரியும், இந்த இடத்துல 30 டிகிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல வந்து 30 இல்லை 37 டிகிரின்னு போட்டுக்கோங்க, கால்குலேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 37 டிகிரி இங்கே இருக்குன்னு வச்சுப்போம், கால்குலேஷன் ஈஸியாகிறதுக்காக ஏன்னு சொல்கிறேன் நான். 37 டிகிரி இங்கே போட்டுக்கிட்டோம்னா இப்போ இந்த பக்கம் 90, இந்த பக்கம் 37, அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும், 53 டிகிரி இருக்கும். கரெக்டாக, இப்போ இதெல்லாம் சேர்த்தோம்னா 180 டிகிரி வரணும். ஓகே, இப்போ சொல்லுங்கள், லென்த் வந்து என்னது, லென்த் வந்து இங்கே இருக்குது, என்னோடய வி கிராஸ் பி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ லென்த்துக்கும் வி கிராஸ் பிக்கும் நடுவில் என்ன ஆங்கிள், 53 டிகிரி. கரெக்டாக, அப்படி இல்லாட்டி நீங்கள் எப்படியும் சொல்லலாம் 37 + 90 சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படி சொன்னாலும் ஒன்று தான். ஓகே, ஸோ என்ன பண்ணிக்கலாம், E = VBL வெக்டார். ஓகே, ஸோ இந்த டாட் ப்ராடக்ட்டை ரிமூவ் பண்ணால் காஸ் தீட்டான்னு போட்டுக்கலாம், காஸ் தீட்டாவுக்கு பதிலாக 53 டிகிரி போட்டுக்கலாம். ஓகே, ஸோ VBL cos 53ன்னு போட்டுக்கலாம். இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 90 + 37 பண்ணால் எவ்வளோ வரும், இந்த இடத்துல மாற்றிக்கோங்க, 90 + 37 பண்ணால் 127 வரும். இல்லை VBL 127 வச்சு போட்டிக்கலாம், எப்படி போட்டாலும் ஒன்று தான் வரும். ஸோ cos 53 வச்சு போட்டாலும் ஒன்று தான், cos 123ன்னு வச்சு போட்டால் 127 வச்சு போட்டாலும் ஒன்று தான். ஓகே, ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு ஜென்ரலைஸ் ட்ரையாங்கிள் ஒன்று இருக்குடா, ஜென்ரலாக 53 47 19 இருந்துச்சுன்னா இந்த ட்ரையாங்கிளில் ஞாபகம் வச்சுக்கோங்க. 53க்கு மேலே 5 இருக்கும், இங்கே 3 இருக்கும், இங்கே 4 இருக்கும். சரியா, அப்போ cos 53னா cos θ = 3/5. ஸோ 3/5 VBLன்னு வரும், அவ்வளோதான் முடிஞ்சு. இதான் ஆன்சர். E வந்து 3/5 VBL. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வியோட டேரெக்ஷன் இப்படி, ஃபிங்கர்ஸை கால் பண்ணாக்கா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த பக்கம் வந்துச்சு. ஸோ பாசிட்டிவ் வந்து டெஃபினட்டாக இந்த சைடு இருக்கும், நெகட்டிவ் இந்த சைடில் இருக்கும். சரியா, ஸோ பாசிட்டிவ் இந்த சைடு, நெகட்டிவ் இந்த சைடு, இதோட வேல்யூ வந்து 3 VBL. அவ்வளோதான் முடிஞ்சு, சிம்பிள். ஓகே, கிளியர், புரிஞ்சா? ஒரு கொஷின் நான் தரேன், ஹோம்ஒர்க் போடுறீங்களா? இந்த கொஷின் நான் தரேன், இந்த கொஷின் ஹோம்ஒர்க் போடுங்க. சரியா, இந்த கேஸ் என்ன ஆகிடுச்சுன்னா, என்னோடய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து வெளியே வருது. ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் கம்மிங் அவுட். ஓகே, என் லென்த் ஆஃப் த கண்டக்டர் இந்த பக்கம் இருக்குது. ஓகே, அண்ட் என் வெலாசிட்டி வந்து இப்படி இன்க்ளைண்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ ட்ரை டு சால்வ் திஸ் கொஷின். ஓகே, இந்த கொஷின் சால்வ் பண்ணுங்கள். நான் இந்த இடத்துல சொல்யூஷன் போட்டிருக்கேன், நான் எதுவுமே உங்களுக்கு இல்லை எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். இந்த இடத்துல சொல்யூஷன் வச்சுருக்கேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சால்வ் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்கள், மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணுங்கள். ஓகே, கிளியர். ஸோ ஃபோர்த் கண்டிஷன் பாருங்கள், ஃபோர்த் கண்டிஷன் ரொம்ப ஈஸி தான். ஓகே, இப்போ என்ன பண்ணுவீங்க சார், இப்போ என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு கண்டக்டர் ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சு, பிரச்சனையே இல்லை. இப்போ கண்டக்டர் தான் நான் செமி சர்க்கிளில் கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி செமி சர்க்கிள், இல்லை வந்து இப்படி ஷேப்பு, இல்லை வந்து இப்படி ஷேப்பு, இப்படிலாம் இருந்தால் கூட நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஓகே, இந்த ஃபார்முலாவில் ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபார்முலா இஸ் சேம், இதுவும் 90 டிகிரியில் இருக்குது, பட் இது வந்து இப்போ இன்க்ளைண்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஃபார்முலா இஸ் பிட் சேம். என்னதுன்னா V × B டாட் எல் வெக்டார் தான். சரியா, பட் இந்த எல் வெக்டார் இருக்குல்ல, இந்த எல் வெக்டார் ஆக்சுவலாக என்னன்னா லென்த் ஆஃப் த கண்டக்டர் கிடையாது. நல்லா கவனிங்க, எல் வெக்டார்ன்றது லென்த் ஆஃப் த கண்டக்டர் கிடையாது, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த கண்டக்டர். இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட்டை மட்டும்தான் பார்க்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், சிம்பிளாக எல் வெக்டார்னா என்னது, ஷார்ட்டஸ்ட் லென்த் பிட்வீன் த டூ எண்ட் பாயிண்ட் தான் எல் வெக்டார். அப்போ இதுக்கும் நடுவில் இருக்க ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்னது, இதுதான். ஓகே, மீது எல்லாமே சேம் தான். எல் வெக்டாரோட டிஸ்டன்ஸ் வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம், இந்த டிஸ்டன்ஸ் கிடையாது எல் வெக்டார். ஓகே, ஷார்ட்டஸ்ட் பிட்வீன் தம் இஸ் நோன் ஆஸ் எல் வெக்டார். ஓகே, ஸோ அது அப்போ என்ன பார்த்தோம், எல் வெக்டார் ஈக்குவல் டு πr கிடையாது 2rன்னு வரும். ஓகே, ஜஸ்ட் இந்த ஃபார்மில் போய் 2rன்னு சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, இப்போ இதுதான் உங்கள் எல் வெக்டார்னு கொடுத்தா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த ஃபார்மில் போடணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து மூவிங் சார்ஜுக்கான ஒரு வேளை வந்து உங்கள் கண்டக்டர் வந்து மூவ் ஆச்சுனாக்கா எப்படி வந்து EMF இன்டியூஸ் ஆகுது, மோஷனல் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ், எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். புரிஞ்சா இந்த இன்றைக்கி அக்சர் எப்படி இருந்துச்சு, ஈஸியாக இருந்துச்சா, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்த மாதிரி இருந்ததோ, இல்லைல்ல?
ஈஸி தானே, ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் உங்களுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். சரியா? தேங்க்யூ ஸோ மச் கைஸ். நாளைக்கு வந்து புது லெக்சர் பார்ப்போம். இதையே நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் நியூமெரிக்கல்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துருவோம். சரியா? தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹேவ் அ கிரேட் டே. குட் பை.